ஆ, நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு தீஜா வந்து ஒரு ஆதர்சங்கள்ல ஒருத்தர்னு என்னுடைய இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னார். ஆமாம், தீஜா எனக்கு வந்து ஒரு விதமான வழிபாட்டு உணர்வோடு நான் எப்போதும் நினைக்கக்கூடிய என்னுடைய ஆதர்சங்களில் ஒருத்தர் அவர். ஓ அவரை பற்றி பேசும்போது அவர் இறந்து இப்போ கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அவருக்கு 50 வரும். அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது ஒரு ஜேஜே சில குறிப்புகளில் சுந்தரராமசாமி எழுதின ஜேஜே சில குறிப்புகளில் ஒரு குறிப்பிட்ட வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒன்று உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் முழுதாக தெளிவாக பார்ப்பதற்கு ஒரு இடைவெளி தேவைப்படுகிறது. சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி அப்படின்னு ஒரு வரி அதில் இருக்கும். இப்போது தீஜா மாதிரியான ஒரு பெரிய ஆளுமையையும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு காலத்தின் இடைவெளி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் இறந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் 2011 அசோகமித்ரன் கொடுத்த ஒரு நேர்காணலில் வந்து இட் இஸ் டூ ஏர்லி டு டாக் அபவுட் ஹிம் அப்படிங்கிறார். அவர் வந்து 30 வருஷங்கிறது ரொம்ப குறைச்சலான காலம்தான். எவ்வளோ மேதைகளை இறந்து 70 வருஷம் 80 வருஷம் கழித்து தான் நம்ம வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அதனால் 30 வருஷங்கிறதே ரொம்ப ஏர்லி தான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்னவோ தேவையான அளவுக்கு கால இடைவெளி தீஜாவை பார்க்குறதுக்கு நமக்கு கிடச்சிருக்கிறதா தான் தோணுது. இப்போது தீஜா மாதிரியான ஒரு ஆளுமைக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்ங்கிறது இருள் கிடையாது. தீஜா வந்து தன்னுடைய காலத்திலேயே வந்து பெரும்பாலும் வணிக இதழ்களில் எழுதினார். அவருக்கு ஒரு கணிசமான அளவு பாப்புலாரிட்டியும் இருந்தது. வெகுஜன வாசகர்களாலையும் தீவிர இலக்கிய வாசகர்களாலையும் ஒருங்கே அங்கீகரிக்கப்பட்ட ரொம்ப சில எழுத்தாளர்களில், நவீன இலக்கிய எழுத்தாளர்களில் ஒருத்தர் தீஜா. அப்போது அவருக்கு அப்படி ஒரு வெளிச்சமின்மை அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் சில நேரங்களில் வெளிச்சமின்மை இருள் அளவுக்கே அதீத வெளிச்சமும் ரொம்ப பிளைண்டிங்காக நம்மளுடைய பார்வையை மறைக்கக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடும். பெரும்பாலும் மாடர்ன் பெயிண்டிங்களை, மாடர்ன் ஆர்ட்டுகளை பார்க்குறவங்க வந்து அந்த கேலரிஸில் அதுக்கான ஸ்பெசிஃபிக் லைட்டிங் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் பார்க்குறதுக்கு, ஒவ்வொரு கலைப்பொருளையும் பார்க்குறதுக்கு அதுக்கான சரியான ஒளி அமைப்பு இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தான் ஆளுமைகளுக்கும். அவங்கள வந்து அவங்க மேலே விழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய வெளிச்சத்திலேருந்து கொஞ்சம் விலக்கி அவங்கள வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான அவங்களுடைய ஆளுமையுடைய உண்மையான அளவு நமக்கு தெரிய வருதுன்னு எனக்கு தோணுது. இப்போ தீஜா மாதிரி ஒருத்தருக்கு அவருடைய நாவல்களை பற்றி தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு, அவருடைய சிறுகதைகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. சரியாகவும் தவறாகவும் விமர்சனபூர்வமாகவும் வழிபாட்டு உணர்வோடும் அவரை பற்றி தொடர்ந்து கடந்த 40 வருஷமாக 50 வருஷமாக பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இதில் நான் புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா அது என்னுடைய ஒரிஜினல் எண்டிலிருந்து மட்டும்தான் இருக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களை சேர்த்து திரட்டி அவர் எங்கே பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எந்த ஊரில் வாழ்ந்தார், எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தார், எப்படி வேலை பார்த்தார், மாத சம்பளம் எவ்வளோ வாங்கினார், அதில் டிஏ எவ்வளவு, டிஏ எவ்வளவு, இதெல்லாம் இந்த தகவல்கள் எதுவுமே வந்து அவருடைய ஆளுமையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்னுடைய உரையுடைய வடிவம் இதுதான். என் உரையுடைய வடிவம் இது கொஞ்சம் நீண்ட உரையாகவும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என் உரையுடைய வடிவம் அவருடைய ஆளுமை, அந்த ஆளுமை அவருடைய படைப்பில் வெளிப்படுற விதம், அந்த படைப்பு அவருடைய ஆளுமையை திரும்பவும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கிற விதம், அவர் படித்த விஷயங்கள், அவர் மேலே தாக்கம் செலுத்தின ஆளுமைகள், அதை அவர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கார். அப்புறம் அவருடைய சமகாலத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள், அவருடைய கான்டெம்பரரிஸ் அவரை எப்படி பார்த்துருக்காங்க, அவருக்கு அடுத்து வந்த தலைமுறைகள் அவரை எப்படி பார்த்துருக்காங்க, அவருக்கு கிடைச்ச விமர்சனங்கள் என்ன, அந்த விமர்சனங்களில் சரி எது தப்பு எது, என்னுடைய பார்வையில் சரி எது தப்பு எது, இது எல்லாத்தையும் பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஸ்பீச்சாக இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன். இப்போ இதை சொல்லும்போது இதில் 2-3 விஷயம் கிளியர் ஆகிடும். ஒன்று, இதில் கம்பேரிசன் இருக்கும். இதில் வந்து தீஜா அவருடைய சமகாலத்தில் எழுதின, அவருக்கு அடுத்த தலைமுறையில் எழுதின ஆட்களோடு கம்பேர் பண்ணப்படுவார். அந்த கம்பேரிசன் வந்து யாரோ ஒருத்தரை குறைச்சி இன்னொருத்தரை ஒசத்துறதுக்கான வேலை கிடையாது. அது வந்து ஒப்பீட்டு அளவில் இந்த ரெண்டு ஆளுமைகள் என்னென்ன இடத்துல இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருந்த வேற்றுமைகள் என்ன, ஒற்றுமைகள் என்ன, இப்படி பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிதானே தவிர அதை வந்து எந்த விதத்துலேயும் ஒரு ஆளுமைக்கோ இன்னொரு ஆளுமைக்கோ செய்யப்படக்கூடிய அநீதியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்புறம் அவருக்கு அப்புறம் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அவருடைய காலத்திலேயே அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதுக்கெல்லாமும் என்னால் முடிஞ்ச அளவில் இங்கே பதில் சொல்லப்படும். இப்போ நான் பதில் சொல்கிறதுனால அந்த விமர்சனங்கள் இல்லாமல் ஆகுமா? ஆகாது. அந்த விமர்சனங்கள் அதோடைய அளவில் வேலிடாக இத்தனை வருஷம் இருந்திருக்கு, எனக்கு அப்புறமும் இருக்கும். நான் சொல்கிற பதில்களும் அதோடு சேர்ந்துருக்கும். இது ஒரு பெரிய டயலாகில் காலமாக அவரை மாதிரி ஒரு மகத்தான படைப்பாளியை சுற்றி நடக்கக்கூடிய டயலாகில் நான் செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பு மட்டுமே. சரியா? இதுதான் இந்த உரையுடைய ஸ்ட்ரக்சர், இதுதான் இந்த உரையில் இருக்கக்கூடியது. முதல் கட்டமாக தீஜாவை எல்லா வேர் டு பிகின் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா லெட்ஸ் பிகின் ஃப்ரம் த பிகினிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப நேச்சுரலான ஒரு வழியாக இருக்கும். தீஜாவும் எங்கே பிறந்தார்? அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில், அவர் தேவங்குடிங்கிற ஊரில் பிறந்தார். தேவங்குடிங்கிற ஊர்லேருந்து அதுக்கப்புறம் கீழவிடையல்ங்கிற ஊருக்கு அவங்க குடும்பம் வந்து புலம்பெயர்ந்து இருந்தாங்க. அங்கே தான் அவர் வளர்ந்தார். அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் படித்தார். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தகவலாக இருக்குது. அப்போ தீஜாங்கிற ஆளுமைக்கிட்ட இந்த ஊர், இந்த மண் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியிருக்கு? நமக்கு தேவை தீஜானகிராமன்கிற ரேடியோ ப்ராட்காஸ்டருடைய ஆளுமை இல்லை. நமக்கு தேவை தீஜானகிராமன்கிற குடும்பஸ்தருடைய ஆளுமை இல்லை. நமக்கு தேவை தீஜானகிராமன்கிற எழுத்தாளருடைய ஆளுமை. அப்போ அந்த எழுத்தாளருடைய படைப்பில் இந்த மண்ணும் அந்த ஊருடைய மனிதர்களும் அங்கே இருந்த பண்பாடும் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்குறது ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும்னு தோணுது. இப்போது அவர் வளர்ந்த அந்த இளமை சூழல், அவருக்கு வந்து சின்ன வயசில் இருந்த மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய அப்பா அப்படின்னு அவரே தொடர்ந்து சொல்கிறார். அவருடைய அப்பா தான் அவருடைய ஆரம்ப கட்ட இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க அப்பா அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விதங்கிறது இசையிலையும் வடமொழி இலக்கியங்களை அவருக்கு பரிச்சயப்படுத்தினதுலையும். அவங்க அப்பா வந்து கதாகாலக்ஷேமம் பண்ணக்கூடியவர். அவங்க அப்பா வந்து ராமாயண கதைகளை வந்து இசையாக பாடக்கூடியவர். ரொம்ப நல்ல இசை ரசிகர். ஊர் ஊராக பனியில், கொட்டுற பனியில் விடிய காலையில் தோளில் தீஜானகிராமனை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக போய் கச்சேரி கேட்கக்கூடியவர். அப்போது ஊர் ஊராக போய் இசை கேட்கக்கூடியவர், அபாரமான இசை ஆர்வலர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வடமொழியில் ஒரு பயங்கரமான பாண்டித்யம் இருந்திருக்கு, பயங்கரமான புலமை அவருக்கு வடமொழியில் இருந்திருக்கு. அவர் மூலமாக தீஜாவுக்கு ரொம்ப ஆரம்பத்திலேயே வடமொழி காவியங்களை, ராமாயண காவியம், வால்மீகியுடைய ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ காவியங்களையோ நேரடியாகவே கேட்டு வளரக்கூடிய அனுபவம் வந்து அவருக்கு இருக்குது. அவங்க அப்பா பாட அவங்க அண்ணாவும் தீஜானகிராமனும் சேர்ந்து பின்பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இம்ப்ரெஷன். அப்போது சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவரை பாதிக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவரை எப்படி பாதிக்குது? அவருடைய ஏஸ்தட்டிக்ஸ் முழுக்க இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அழகு அப்படிங்கிற விஷயம் வந்து தீஜானகிராமனுக்கு தொடர்ந்து எப்போதும் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவெஸ்டனில் ஒன்று. அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளில் தீஜானகிராமனுக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் குவெஸ்டன்ஸில் ஒன்று அழகு அப்படிங்கிறது. அழகுங்கிறது நாம் சொல்கிற அளவில் ஃபேர் அண்ட் லவ்லி பியூட்டி கிடையாது. அந்த விதமான அழகு இல்லை. அவர் சொல்லக்கூடிய அழகுங்கிறது ஹார்மனி. அவர் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கச்சிதமாக செய்யக்கூடிய, எல்லாத்துலேயும் பூரணமாக நிறையக்கூடிய ஒரு அழகு வந்து அவருடைய பெரினியல் குவெஸ்டன்ஸில் ஒன்றா இருக்குது. அப்போ இந்த அழகை அவர் தொடர்ந்து படைப்பில் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய படைப்புடைய எல்லா பகுதிகள்லையும் ஒரு ஒருமையை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு எஃபர்ட் இருக்கிறது தெரியுது. அவர் வந்து அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். அவர் அதை எடிட் பண்ண மாட்டார். அவர் எழுதின கதைகளை அவர் எடிட் பண்ண மாட்டார் அப்படின்னு எம்வி வெங்கட்ராம் வந்து அவரை பற்றி எழுதுகிற நினைவு குறிப்பில், யாத்ரா இதழில் எம்வி வெங்கட்ராம் எழுதின நினைவு குறிப்பில் ரெக்கார்ட் பண்ணுறார். அவருக்கு வந்து ஒரு கதையை வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஒரே செட்டிங்கில் எழுதணும். அவர் பேப்பரை பார்த்தா 8 கால் பூச்சியெல்லாம் ஒன்று மேலே ஒன்று விழுந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ மோசமாக இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரே கதையை 2 வாட்டி 3 வாட்டி 10 வாட்டி எடிட் பண்ணணும், கைப்பிரதி ரொம்ப அழகாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு எம்வி வெங்கட்ராம் ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போ தன்னளவுலேயே அழகை கொண்டு வரணுங்கிறதுக்கான கான்ஷியஸ் எஃபர்ட் இல்லாத, எடிட் பண்ணி அதை 2வது முறை 3வது முறை அழகாக மாற்றணுங்கிற கான்ஷியஸ் எஃபர்ட் இல்லாத சப்கான்ஷியஸான அழகுக்கான ஏக்கம் அவருக்குள்ளே உருவாகிறது அவருடைய அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான். குறிப்பாக சொல்லணும்னா அந்த வடமொழி காவியங்களுடைய அழகை பற்றின அவருடைய ஏஸ்தட்டிக் சென்சிபிலிட்டிங்கிறது, அழகுணர்வுங்கிறது இந்த வடமொழி காவியங்களுடைய அழகுணர்வாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவர் பெண்களை வர்ணிக்கிற விதத்துலேயோ, அவர் வந்து சூழலை வர்ணிக்கிற விதத்துலேயோ, இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிற விதத்துலேயோ, ருசிகளை ஓசைகளை அவர் வர்ணிக்கிற விதத்துலேயும் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கிளியரான ஒரு வடமொழி அழகுணர்வு, அப்படி அழகியல் உணர்வு அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்புறம் இந்த இசையை பற்றி தி ஜானகிராமனுக்கு வந்து இசையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஓப்பனான விஷயம். தி ஜானகிராமனுடைய எந்த புத்தகத்தையும் எந்த கதையையும் திறந்து பார்க்கக்கூடிய எந்த ஒருத்தருக்கும் வந்து அவருக்கு வந்து இசை மேலே என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். மோகமுல் மாதிரி ஒரு நாவலை எழுதினவருக்கு இசை வந்து தன்னளவில் எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தமிழில் இசையை பற்றி எழுதப்பட்ட ரொம்ப ரொம்ப நல்ல நாவல்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து மோகமுல்ல தான் அந்த லிஸ்ட்டில் முதல்ல வச்சு அதுக்கப்புறம் தான் இசையை பற்றி எழுதின பிற நாவல்கள் எல்லாமே வர முடியும். அப்போது அந்த அளவுக்கு இசையுடைய அனுபவத்தை தனக்குள்ளே இன்டர்னலைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு மனம் அது. அப்போ அது வந்து அவருடைய அப்பா கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் அவருடைய அப்பாவை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய தி ஜானகிராமனுடைய அம்மாவை பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய தகவல்களே எங்கேயுமே கிடையாது. அவர் எங்கேயும் எழுதலை. அவருடைய கட்டுரைகளில் அவருடைய அம்மாவை பற்றி ஏதாவது இருக்கான்னு தேடி இருக்கேன். அவரை பற்றி எழுதப்பட்ட நினைவு குறிப்புகளில், பயோகிராஃபிக்கல் குறிப்புகளில் எதுலேயுமே அவருடைய அம்மாவை பற்றி ரொம்ப கிளியரான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் கிடைக்கல. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, தி ஜானகிராமனுடைய கதைகளில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு தீம் வந்து அம்மா. இந்த அம்மாங்கிறது வந்து சாதாரண பயாலாஜிக்கல் அம்மாங்கிற இடத்துலேருந்து போய் ஒரு பெரிய தெய்வ ரூபமாக வந்து தி ஜானகிராமனால் வந்து அம்மாங்கிற இமேஜ் வந்து வளர்த்தெடுக்கப்படுது. அம்மா வந்தால் மாதிரி ஒரு நாவலில் அந்த இமேஜ் தான் அவருடைய மொத்த நாவலையும் ட்ரைவ் பண்ணுது. மோகமுல்லில் வந்து பாபுவுக்கும் யமுனாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு, பாபு யமுனாவை பார்க்குற விதம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் தாய்மையும் கலந்து தான் இருக்குது. அது கொச்சையாக பேசுகிறதுக்கான தாய்மை கிடையாது. அது வந்து ஒரு தெய்வ இருப்பாக, ஒரு பிரபஞ்ச இருப்பாக இருக்கக்கூடிய மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபினாமினான், ஒரு அம்மா இல்லை, தாய்மை அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபினாமினானுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து அவருடைய பெண் கதாபாத்திரங்களில் தொடர்ந்து பெண்கள் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்குது. அதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது. இந்த காலத்தில், வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் தி ஜானகிராமன் வந்து ரொம்ப ப்ராப்பரான இசை பரிச்சயமும், அவருக்கு வந்து இசை பயிற்சியும் கொடுக்கப்படுது. அவர் வந்து மன்னார்குடி சுவாமிநாத ஐயர், உமையால்புரம் சுவாமிநாத ஐயர், இப்படி சிலர்கிட்ட, வாசுதேவன் ஒருத்தர் பேர் அவர் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி சில ஆசிரியர்கள்கிட்ட முறைப்படி சங்கீதமும் கற்றுக்கிறார். கர்நாடக சங்கீதம் தான் முறைப்படி அவர் கற்றுக்கிறாரு. அந்த முறைப்படி கற்றுக்கிட்ட சங்கீதமும் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா மோகமுல் மாதிரி ஒரு நாவலை எழுதுறதுக்கு வந்து வெறுமனே இசை கேட்குறதுக்கான ஆசை இருந்தால் அதோடைய அனுபவ தளத்தை நம்மளால் தொற்ற முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் தளம் இருக்குது, அதில் ஒரு கலாபூர்வமான ஒரு தளம் இருக்குது. இப்போ என்ன ராகம், பாடக்கூடிய ஒரு பறவையுடைய ராகம் என்ன அப்படின்னு ரங்கண்ணா சொல்லக்கூடிய இடத்துலையோ, இல்லை தங்கம்மா வந்து பாபுக்கிட்ட வந்து அந்த பாட்டை பாடாத அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ இசையை பற்றின அறிவும் அதில் சேர்ந்துருக்கு. அவருக்கு இசையை பற்றின அனுபவம் தான் பிரதானமாக இருக்குது. ஆனால் இசையை பற்றின அறிவும் அதோடைய பரிச்சயமும் பயிற்சியும் அவருக்கு இருந்திருக்கு. அப்புறம் அவர் ரொம்ப நல்ல பாடகர் அப்படின்னும் அவருடைய நண்பர்கள் கரிச்சாங்குஞ்சும் எம்பிவியும் எழுதக்கூடிய குறிப்புகளில் நம்ம பார்க்குறோம். லால்குடி ஜெயராமன் அவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையிலையும் வந்து தி ஜானகிராமனுடைய இசை கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதும் தெரியுது. அப்புறம் வெங்கசாமிநாதன் வந்து தி ஜானகிராமனை பற்றி தி ஜானகிராமனோட எடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து, அன்றைக்கி என் முன்னாடி 2 பாதத்தை, என்னுடைய இளமையில் என் முன்னாடி 2 பாதை திறந்துருந்தது, ஒன்று இசை, இன்னொன்று இலக்கியம். நான் தான் கான்ஷியஸாக இலக்கியத்தை சூஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இசை பயிற்சி உள்ள அந்த இசை பயிற்சி கிடச்சிருக்கு. அப்புறம் அவருடைய குடும்பத்தை பற்றி கரிச்சாங்குஞ்சு வந்து வானதி பதிப்பகத்தில், இப்போ வானதி பதிப்பகம் போட்டிருக்கக்கூடிய கூப்பாரா அப்படின்னு கூப்பாராவை பற்றின ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கார். அதில் தி ஜானகிராமனும் தி ஜானகிராமனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய பரிச்சயத்தை பற்றி கரிச்சாங்குஞ்சு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறது வந்து, தி ஜானகிராமன் அத்தனை வசதியானவன் அல்லன், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வாழறதுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை முறை அவனுக்கு இருந்தது, ஒரு குடும்ப அமைப்பு அவனுக்கு இருந்தது. ரொம்ப ஆச்சாரமான குடும்பம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு ஆச்சாரத்தை காப்பாற்றுறதா காட்டிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் அப்படிங்கிறது தான் கரிச்சாங்குஞ்சுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போது தீஜாவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. அப்போது அப்படி ஒரு குடும்ப சூழலில் வளர்ந்தவர் தான் மெல்ல மெல்ல மாடர்ன் எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கிது. அவர் வந்து அப்பா வந்து கதா காலக்ஷேமங்கள் மாதிரியான, வேதபாராயணங்கள் மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டாலும் தி ஜானகிராமனுக்கு ஒரு ப்ராப்பரான மாடர்ன் எஜுகேஷன் கிடைக்கிது. அவர் காலேஜுக்கு போகிறார். காலேஜில் தான் வந்து அவர் எம்வி வெங்கட்ராமன் வந்து முதல்ல சந்திக்கிறார். எம்வி வெங்கட்ராமன் வந்து மணிக்கொடி இதழில் ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டார். மணிக்கொடி இதழ்
நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி எழுதின கடைசி தலைமுறை எழுத்தாளர்களில் ஒருத்தர் வந்து எம்பி வெங்கட்ராம். எம்பி வெங்கட்ராம் தி ஜானகிராமனுடைய காலேஜ் சீனியர். அப்போ அவர் மூலமாக, அதே மாதிரி காலேஜில் இருந்த அவருடைய வாத்தியார் மூலமாக வந்து சுந்தரமையர்ன் அவர் பேர் நினைக்கிறேன். இப்போது அவர் மூலமாகவும் வந்து தி ஜானகிராமனுக்கு ஆங்கில இலக்கியங்கள் அறிமுகமாகுது. காலேஜில் படிக்கும்போதே ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஆங்கில இலக்கியங்கள் அவர் வந்து டிக்கன்ஸ் படித்ததாகவும் டால்ஸ்டாய், தாஸ்தாயஸ்கி மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் காலேஜ்லேயே எனக்கு படிக்க கிடச்சிது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அவருக்குள்ள ஒரு மாடர்ன் இன்ஃப்ளூயன்ஸை உருவாகுது. ஏன்னா தொடர்ந்து வடமொழி இலக்கியங்களில் புழங்கக்கூடிய ஒரு விதமான ஆச்சாரமான சூழலில் ஒரு 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 அக்ரஹாரத்துக்குள்ளே வளரக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் மரபோட ரொம்ப அதிகமான பிணைப்பும் நவீனத்தின் மேலே ஒரு உதாசீனமும் இருக்கிறதுக்கான சகல வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அதிலிருந்து உடஞ்சி தி ஜானகிராமன்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுமையாக செட் ஆகிறதுல, அதாவது மரபை வந்து கேள்வி கேட்க முடியும். அவருடைய படைப்புகளை பற்றி பேசும்போது நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். மரபை இன்னும் தீவிரமாக கேள்வி கேட்க முடியும். மரபை வந்து சீரமைக்க முடியும், அதை வந்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வர்றது வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸுடைய இடத்துல இருந்தால் அவருக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற சமாச்சாரமும் அது சார்ந்த விழுமியங்களும் பரிச்சயமாகிடுது. இது பரிச்சயமாகுது. பரிச்சயமானதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கிறார். கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கார். அதுக்கப்புறம் வேலை கிடச்சி சென்னைக்கு அவர் வந்து இங்கிலீஷ் வாத்தியாராகவும் கரிச்சாங்குஞ்சு வந்து தமிழ் பண்டிதராகவும் வந்து 2 பேரும் சென்னைக்கு வராங்க. கரிச்சாங்குஞ்சோட அவருக்கு ஏற்கனவே அவருடைய ஊர்லேயே ஒரு நட்பு இருக்குது. கரிச்சாங்குஞ்சு வந்து இவங்க 2 பேரும் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வரும்போது அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இசை சூழல், இங்கே இருக்கக்கூடிய கச்சேரி சூழல், இது எல்லாத்தோடையும் ஒரு பரிச்சயம் ஏற்படுது. இது எல்லாத்தோடையும் பழகிறாங்க. இங்கே தொடர்ந்து நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. தேவையான அளவு சம்பளம், அதில் ரொம்ப நிம்மதியான பேச்சுலர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு இன்ஃபேக்ட் கரிச்சாங்குஞ்சுக்கு அப்போ கல்யாணம் ஆயிருக்கு. அப்போது ஆனால் மனைவி கூட இல்லை. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி அதில் வந்து தொடர்ந்து இசை சார்ந்த நண்பர்களோட ஏற்படக்கூடிய நட்பு, கலைஞர்களோட பேசக்கூடிய வாய்ப்பு, அதுக்கப்புறம் தொடர்ந்து இலக்கியவாதிகளோட ஏற்படக்கூடிய சந்திப்பு, இது எல்லாமே உருவாகுது. இதுக்கப்புறம் தி ஜானகிராமனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மேஜர் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது, அவர் இந்த வேலையை விட்டுட்டு கூப்பரா கும்பகோணத்தில் செட்டில் ஆகிருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு கூப்பராவை நோக்கி போகிறது தான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செகண்ட் மேஜர் டேர்னிங் பாயிண்ட். தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூப்பரா கூட இருக்கணுங்கிறதுக்காகவே கும்பகோணத்துக்கு 2 பேரும் திரும்ப போகிறாங்க. அங்கே போய் அங்கே வந்து ஜானகிராமனுக்கு திரும்பவும் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாராக ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வேலை கிடைக்கிது. கரிச்சாங்குஞ்சு வந்து திரும்பவும் வேதபாராயணம் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகிறார். ஆனால் 2 பேருமே கூப்பராவோட இருக்காங்க. கூப்பரா இறந்தது 1944. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கூப்பரா வந்து இவங்க 2 பேரோடையும் பழகிறார். இல்லை இவங்க 2 பேரும் கூப்பராவோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இந்த 1.5 வருஷம் தி ஜானகிராமன்கிற மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட். தி ஜானகிராமன்கிற ஆளுமையை நம்ம என்னவா பார்க்குறோமோ, எழுத்தாளர் தி ஜானகிராமன்கிற ஆளுமையை நம்ம என்னவா பார்க்குறோமோ, அதில் பெரும் பகுதி கூப்பராவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. பெரும்பாலும் அவரை படிக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படி ஒரு இம்ப்ரெஷன் உருவாகிறதுக்கான நிறைய சாத்தியங்களும் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கூப்பராவுடைய அடங்குன தொனி, ரகசியமான எழுத்து, அவருக்கு இருந்த இலக்கிய பார்வை, இது எல்லாத்துக்கும் தமிழில் ஒரு நேரடியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாரிசு இருப்பார் அப்படின்னா அது தி ஜானகிராமன் தான். ஆனால் கூப்பராவை விட கூப்பராவுடைய தோல் மேலே ஏறி ஒரு படி மேலே போகக்கூடிய பலமும், அதுக்கு தேவையான வாழ்க்கையும், அதுக்கு தேவையான கலை உணர்வும் தி ஜானகிராமன் கிட்ட இருந்தது. இப்போ கூப்பரா வந்து கும்பகோணத்தில் தன்னுடைய ஆரம்பகால ரெவென்யூ வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு முழு நேர எழுத்தாளராக கும்பகோணத்தில் செட்டில் ஆகி கடைசி காலங்களில் கடுமையான நோய்வாய்ப்பட்டு ஏழ்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம்தான். அவருக்கு வந்து தி ஜானகிராமன் ரொம்ப வசதியானவன் இல்லைன்னாலும் எந்த விதத்துலேயும் மரியாதை குறைவாக அவர் நினச்சிக்காத அளவுக்கு ரொம்ப அடக்கமாக சில உதவிகளையும் அவனால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு கரிச்சாங்குஞ்சு தன்னுடைய கட்டுரையில் சொல்கிறார். அப்போது அந்த நாசுக்கு இருக்குல்ல, மனுஷங்களோட பழகக்கூடிய நாசுக்கு, அந்த நாசுக்கும் தி ஜானகிராமனுக்கு இன்ஹெரண்ட்டாகவே இருந்திருக்கு. அது கூப்பரா மாதிரி ஒருத்தருக்கு, கூப்பரா மாதிரி ஒரு ஆளுமைக்கு வந்து எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கூப்பராவோட பழகிறதுங்கிறது கூப்பராவோட மட்டும் பழகிறது இல்லை. கூப்பராவோட பழகிறதுங்கிறது அன்றைக்கி அந்த சூழலில் இருந்த ஒரு பெரிய ஸ்கூல் ஆஃப்
லிட்ரேச்சரோட பழகிறது. அதில் வந்து பிச்சமூர்த்தி இருப்பார், சிட்டி இருப்பார், எம்விவி இருப்பார். இவங்க எல்லாரும் அதில் வந்து ஒரு ஒரு அங்கமாக இருந்தாங்க. கூப்பரா வந்து அன்றைக்கி ஒரு மையம். கூப்பரா வந்து திரிலோக சீதாராமன் நடத்திட்டு இருந்த கிராம ஊழியனுடைய கௌரவ ஆசிரியராக அந்த டயத்தில் இருந்தார். அவர் கும்பகோணத்தில் இருந்தார். அவரை சுற்றி ஒரு பெரிய இலக்கிய வட்டம் உருவாக்கிக்கிட்டு இருந்த ஒரு சமயம் தான் அது. அந்த சமயத்தில் தான் அங்கே ஜானகிராமன் வர. ஜானகிராமனை கூப்பராவால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப கிளியரான ப்ரூஃப் இருக்குது. ஜானகிராமனை கூப்பரா ஐடென்டிஃபை பண்ணுறார், பிச்சமூர்த்தி ஐடென்டிஃபை பண்ணுறார், சிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறார். அவருக்கு முந்தின தலைமுறைன்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே இவர்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் சின்ன சின்ன கதைகள் எழுதி பார்க்குறது, அதை வந்து காட்டுறது, இதெல்லாம் செய்கிறார். இவர்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் உண்மையாக ரியலைஸ் ஆகிறது இந்த பீரியடில் தான். கிராம ஊழியனில் வந்து கூப்பரா வந்து தொடர்ந்து ஜானகிராமனை வந்து எழுத வைக்கிறதன் மூலமாக அவருடைய ஆரம்ப கால கதைகள் எல்லாமே கிராம ஊழியனில் தான் வருது. இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது ஜானகிராமனுடைய ஒட்டுமொத்த படைப்புலகத்துக்கான ரொம்ப பர்ஃபெக்டான சாம்பிள் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பான கொட்டுமேளத்திலே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த முதல் சிறுகதை தொகுப்பை பார்த்தாலே ஜானகிராமன் அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்தாரோ அது எல்லாத்துக்கும் தேவையான விதை அதுக்குள்ளே இருந்தது. அவர் பேசக்கூடிய கருப்பொருட்கள், அவரை தொடர்ந்து அவர் மனசில் எப்போதும் துன்புறுத்தின அவருடைய குவெஸ்ட்ஸ், அது எல்லாமே வந்து அவருடைய முதல் தொகுப்பான கொட்டுமேளத்துக்குள்ளேயே வந்து இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இது எல்லாமே அந்த பீரியடில் கிராம ஊழியனில் எழுதும்போது, அந்த பீரியடில் கூப்பராஜகோபாலனோட இருக்கும்போது வரக்கூடிய கதைகளுடைய பகுதி தான். கூப்பராஜகோபாலன் அவரை வேறு விதத்தில் கதை எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறு விதத்தில் கூப்பராஜகோபாலன் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். ஒன்று, கூப்பராஜகோபாலனுக்கு பாரதி மேலே பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. கூப்பராஜகோபாலன் பாரதி மகாகவியா அப்படிங்கிற விவாதம் வந்து அந்த பீரியடில் ரொம்ப கடுமையாக நடந்திருக்கு. கல்கி போன்றவர்கள் ஒரு தரப்பில் நிற்கவும், இன்னொரு தரப்பில் கூப்பராஜகோபாலன், வாரா மாதிரியான ஆட்கள், சிட்டி மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க. இப்போது சிட்டியும் கூப்பராவும் சேர்ந்து எழுதின கண்ணன் என் கவி அப்படிங்கிற பாரதியை பற்றின அவருடைய புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு கூப்பராவுக்கு அது ஒரு சின்ன புஸ்தகம், ஒரு 45 பக்க புஸ்தகம். அதில் உங்களுக்கு தெரியும் கூப்பராவுக்கு பாரதி மேலே எவ்வளவு பெரிய பற்று இருக்குது அப்படிங்கிறது. இந்த பற்று ஜானகிராமனுக்கும் கிடைக்கிது. ஜானகிராமன் அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்பில் எழுதின நிறைய கதைகளில், நிறைய கட்டுரைகளில் பாரதியுடைய வரிகளை, பாரதியுடைய சொற்பிரயோகங்களை திரும்பவும் எடுத்தாள்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போது அவர் வந்து 1900 ரைட் கீழவிடையல் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த ஊரை பற்றி அவர் 1969 எழுதின ஒரு கட்டுரையில் வந்து, ஆனந்த விகடனில் எழுதின கட்டுரையில் வந்து, எங்களுக்கு பூர்வீகம் தஞ்சை மாவட்டம், பழந்தேவங்குடி என்றாலும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்த ஒரு காரணத்திற்காக எங்கள் ஊர் என்று ஒன்றை சொல்கிறேன் அப்படிங்கிறார். இந்த எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிங்கிறது நேரடியாக பாரதியுடைய வரி. இந்த பாரதியுடைய நாட்டுப்பாட்டுங்கிற பாடலில் இருக்கக்கூடிய வரி. அப்போது இந்த மாதிரி நேரடியாக பாரதி, அப்புறம் மோகமுல் அப்படின்னு பேர் வைக்கிறது இருக்கு இல்லையா, மோகமுல் அப்படிங்கிற பேரில் வந்து சாலிவாகனன்கிற அவர் கூட அந்த பீரியடில் பழகிக்கிட்டு இருந்த இன்னொரு கான்டெம்பரரியான சாலிவாகனன்கிறவருடைய கலாமோகினிங்கிற இதழ் அவர் தான் பின்னாடி நடத்தினார். அந்த சாலிவாகனனுடைய கவிதையில் ஒரு பகுதி மோகமுல்ங்கிற வார்த்தை வந்து சாலிவாகனனுடைய கவிதையில் இருந்ததாக சொல்லப்படுது. பட் அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த மோகமுல் அப்படிங்கிற வார்த்தை, அது வந்து ரொம்ப கிளியராகவே வந்து மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு அப்படிங்கிற அளவுக்கு பாரதியுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மோகம்ங்கிற வார்த்தை வந்து பாரதியில் தொடர்ந்து புழங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மோகப் பெருமையக்கு மோகத்தை கொன்றுவிடு, இப்படி மோகம் 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 என்று தீரும் இந்த அடிமையின் மோகம், இப்படிங்கிற மாதிரி இந்த மோகத்துடைய வார்த்தை வந்து பாரதிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வார்த்தை. இப்படியான வார்த்தைகள் கூப்பரா மூலமாக ஜானகிராமனுக்கு வருது. பாரதி மேலே கூப்பராவுக்கு இருந்த வழிபாட்டுணர்வு ஜானகிராமன் கிட்டேயும் வருது. ஸோ பாரதி வந்து ஒரு ஒரு தீவிரமான தாக்கத்தை ஜானகிராமன் மேலே செலுத்த ஆரம்பிக்கிறார். இந்த பீரியடில் தான் இதுக்கு இன்னொரு ப்ரூஃபாக சொல்கிறது வந்து, கரிச்சாங்குஞ்சு வந்து மதுரையில் வந்து வேத பாடசாலைக்கு திரும்ப போகும்போது அங்கே வந்து ஜானகிராமன் வந்து கையில் சில பாரதி புஸ்தகங்களை, பாரதி கவிதைகளை கொடுத்து படி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறார். கொடுத்து அனுப்புனா அங்கே போய் பாரதி புஸ்தகங்கள் படித்தார், பாரதியாருடைய கவிதைகளை அங்கே படித்தார், அதை மற்ற பசங்களையும் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணார். அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சாங்குஞ்சை வந்து கரிச்சாங்குஞ்சு 2 நாள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த வேத பாடசாலையில் அவருக்கு தண்டனை கொடுத்ததா கரிச்சாங்குஞ்சு சொல்கிறார். இது அவங்களுடைய சின்ன வயசு. அப்போது எப்போதுமே அவருக்கு பாரதி மேலே ஒரு வழிபாட்டுணர்வு இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் இதில் இருக்குது. அப்புறம்
கூப்பராவை வந்து பெரும்பாலும் ஆண் பெண் உறவை எழுதின எழுத்தாளர். இப்போது பெரிய எழுத்தாளர்களுக்கு, மகத்தான எழுத்தாளர்களுக்கு, பெரிய ஆளுமைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலில் ஒன்று, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு வரி வந்து விழுந்துடும், இல்லை ஏதாவது ஒரு கருத்து அவங்கள பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலை பெற்றுடும். அவங்கள வந்து அந்த கருத்துலேருந்து உடச்சி அவங்கள தனியாக பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு தனி எஃபர்ட் தேவைப்படும். இப்போ தி. ஜானகிராமன் அப்படின்னு நான் சொன்னோடனே காமத்தை எழுதினவர், இல்லை ஆண் பெண் உறவை எழுதினவர் இப்படின்னு ஒரு ஈஸியான வரி வந்து விழுந்துருது இல்லையா? அந்த ஈஸியான வரிக்கிட்டேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதே ரொம்ப பெரிய வேலை தான். அதே மாதிரி தான் கூப்பராகும். அவர் வந்து மெல்லுணர்வை எழுதினவர், மென் காமத்தை எழுதினவர். அவருக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஆண் பெண் உறவையே ரொம்ப ஆழம் இல்லாத அளவுக்கு மேம்போக்காக தான் எழுதினார். அப்படிங்கிற அளவுலேயே கூப்ப ராஜகோபாலன் தொடர்ந்து பார்க்கப்பட்டிருக்கார். ஆனால் கூப்ப ராஜகோபாலன் கிட்ட செயல்பட்ட இன்னொரு அம்சம் அவருடைய லட்சியவாதம். அந்த பீரியடில் எந்த நவீன இலக்கியவாதிக்கும், வெகுஜன இலக்கியவாதிகள் வந்து அலையோசை எழுதினாங்க, அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி வேறு விதமாக எழுதினாங்க. பாரதிக்கு அப்புறம் வந்த நவீன இலக்கியவாதிகளில் பெரும்பாலும் யார்கிட்டையும் வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி, இல்லை இந்த சுதந்திர தாகத்தை பற்றி ஒரு பெரிய தாக்கம் கிடையாது. இன்ஃபேக்ட் சிதம்பர சுப்பிரமணியன் தான் ஆரம்ப காலத்தில் இதை எழுதுகிறவர். செல்லப்பா அதை எழுதும்போது இன்ஃபேக்ட் இன்னும் லேட்டாக, அவருடைய லேட்டர் இயர்ஸில் தான் சுதந்திர தாகத்தை வந்து செல்லப்பா எழுதுகிறார், சிசு செல்லப்பா. அப்போது இந்த மாதிரி ஆரம்ப காலத்திலேயே மணிக்கொடிங்கிற பேரே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். தாயின் மணிக்கொடி பாரிங்கிற வரியிலேருந்து அந்த மணிக்கொடிங்கிற இதழுக்கு வந்து பேர் கிடைக்கிது. அப்போது அதில் செயல்பட்ட எழுத்தாளர்களுக்கு தான் கொஞ்சமாவது இந்த சுதந்திர போராட்டத்தோட ஏதோ ஒரு விதத்தில் மானசீகமான அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு. அந்த அட்டாச்மெண்ட்டுடைய ஒரு பகுதி கூப்ப ராஜகோபாலன்கிட்டே உண்டு. கூப்ப ராஜகோபாலனுக்கு கடுமையான லட்சியவாதம் உண்டு. அவருடைய கதைகளில் அந்த லட்சியவாதம் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவர் பெண்களை நடத்தணும்னு நினச்ச விதத்தில், பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு நினச்ச விதத்தில், அதே மாதிரி அவர் வரலாற்று பார்வையில், வரலாற்று கதாபாத்திரங்களை வச்சு அவர் எழுதின கதைகளில், இது எல்லாத்துலேயுமே ஒரு தொடர் லட்சியவாதத்தை நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. இந்த லட்சியவாதம் கூப்ப ராஜகோபாலன்கிட்டேருந்து ஜானகிராமன் கிட்டே வருது. ஜானகிராமனுக்கு லட்சியவாதமா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்க முடியும். ஆனால் ஜானகிராமனுடைய கதைகளை படித்தா அதில் எவ்வளவு கிளியரான லட்சியவாதம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது. அவருடைய முதல் தொகுப்புடைய பேர் கொட்டு மேளம்னு சொன்னாலே, அந்த முதல் கதையான கொட்டு மேளத்தில் லட்சியவாதத்தை பற்றின கதை தான் அது. அது வந்து ஒரு பைசா வாங்காமல் ரொம்ப ப்ராப்பராக வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டாக்டரும் அவருக்கு ஏற்படக்கூடிய மனசஞ்சலமும், இந்த எண்ட் அவர் அந்த மனசஞ்சலத்தை தன்னுடைய லட்சியவாதத்தின் மூலமாகவே ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்தையும் பற்றி பேசக்கூடிய ஒரு கதை வந்து கொட்டு மேளம். அப்போது இந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்தே ஜானகிராமனுக்கு வந்து லட்சியவாதத்தின் மேலே பெரும் பிடிப்பு இருந்திருக்கு. இப்போ லட்சியவாதத்தின் மேலே ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னா கடந்திருந்தது மாதிரி ஒரு கதையை எழுதவே முடியாது. கடந்திருந்தது மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஆழமான லட்சியவாதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை அவர்கிட்ட இந்த பீரியடில் உருவாகி இருக்கிறதுக்கான சகல விதமான சாத்தியங்களும் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் பெண்களை பற்றி பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது எல்லா ஆண்களுக்கும் இயல்புலேயே வரக்கூடியது. 18 வயது கடந்துட்டால் எல்லா ஆண்களுக்கும் பெண்கள் வந்து ஒரு வசீகரமான போகப் பொருளாக மாறிடுறாங்க. அதெல்லாம் இயல்பான பயாலாஜிக்கல் விஷயம். ஆனால் பெண்மையை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு விதமான அழகுணர்வு சார்ந்தது. பெண்களை பார்க்குறது வேறு, பெண்மையை பார்க்குறது வேறு. அப்போ பெண்மையை பார்க்குறதுக்கு வேறு விதமான அழகுணர்வு உள்ளுக்குள்ளே செயல்பட வேண்டியது இருக்குது. அந்த அழகுணர்வு உருவாகணும். பெண்மையை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுவும் இதே பீரியடில் கூப்ப ராஜகோபாலன் மாதிரி ஒருத்தர்கிட்டையும், இதுக்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச நவீன இலக்கியத்துடைய, ஆங்கிலத்தில் கிடைச்ச நவீன இலக்கியத்துடைய அறிமுகத்தில் இருந்து தான் ஜானகிராமனுடைய பெண்மை சார்ந்த அவருடைய பார்வை மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த பீரியடில் பரவலாக இருந்த எண்ணம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் வந்து 2ஆம் தரமான குடிமகன்கள். அவங்க வந்து பெரிய பலமோ பெரிய பங்களிப்போ இருக்க முடியாத 2ஆம் தரமான இடத்துல தான் வைக்கப்பட்டாங்க. சமூகத்தால் அப்படி தான் நடத்தப்பட்டாங்க. குறிப்பாக பிராமண சமூகங்களில், பிராமண குடும்பங்களில் பெண்களுடைய நிலைங்கிறது இன்னுமே கட்டுப்பட்டித்தனமான இடத்துல வைக்கப்பட்டு தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இதை மீறுறதுக்கு ஒரு ஆளுக்கு எங்கேருந்து இம்பல்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வேறு யாரோ ஒருத்தர் அவர் அந்த விதத்தில் டைவர்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அது கூப்பராவுடைய வேலையாகவும் இருந்திருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆரம்பத்திலேயே அவருக்கு அவருடைய அம்மா சார்ந்து ஏதோ ஒரு மனப்பதிவு இருக்குது அப்படிங்கிறத என்னால் ஊகிக்க முடியுது. ஆனால் அது என்னங்கிறது சரியாக தெரியாமல் அதை பற்றி பேசுகிறது வந்து ஜானகிராமனுக்கு நம்ம செய்யக்கூடிய சரியான மரியாதையாக இருக்காது. அதனால் நம்ம அதை அந்த இடத்துல கொண்டு போய் லொக்கேட் பண்ண முடியாது. அவரை உளவியல் பகுப்பாய்வு செய்கிறதில்ல இந்த உரையுடைய நோக்கம். அவர் என்னவா மாறி வந்திருக்கார் அப்படின்னு பார்க்குறது தான் இதோடைய நோக்கம். அப்போ கூப்ப ராஜகோபாலன்கிட்ட ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டு இருந்த, அவர் அதை பாரதிக்கிட்டேருந்து பெற்று இருந்த, அன்னைக்கு பரவலாக சுதந்திர போராட்டத்தோடு இன்வால்வ் ஆகியிருந்த, தேசியவாத சிந்தனைகளோடு இன்வால்வ் ஆகியிருந்த மனிதர்கள் எல்லார்கிட்டையும் இருந்த முதல் எண்ணம் பெண் விடுதலை. அந்த பெண் விடுதலையுடைய பெண்கள் சார்ந்த லட்சியவாதத்துடைய ஒரு பகுதியை ஜானகிராமனும் இன்ஹெரிட் பண்ணார்.
ஆனால் அவருக்கு வந்து லட்சியவாத பெண் அப்படிங்கிறது புதுமை பெண் அல்ல. அவருக்கு லட்சியவாத பெண்ணுங்கிறது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான இமேஜ் கிடையாது. பெண்களுடைய யதார்த்தத்திலிருந்து அவங்கள பிரித்து பெண்களை வந்து வேறு ஏதோ ஒன்றா மாத்திர. இப்போ ஜானகிராமன் மேலே வைக்கப்படக்கூடிய பெரிய விமர்சனங்களில் ஒன்று, அவருடைய பெண்கள் பெரும்பாலும் வந்து அவருடைய கற்பனையுடைய பகுதிகள் தானே தவிர அவங்களுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு 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 எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. அவங்க வந்து எந்த விதத்துலையும் யதார்த்தமான கதாபாத்திரங்களே கிடையாது அப்படிங்கிறது தான் அவருக்கான. அப்படி ஜானகிராமனுடைய கதைகளை படிக்கக்கூடிய, ஜானகிராமனுடைய நாவல்களை மட்டுமே படிக்கக்கூடிய ஆட்களுக்கும் கூட தெரியும் அவருக்கு பெண்களுடைய யதார்த்தத்தின் மீது ரொம்ப தெளிவான புரிதல் இருந்தது அப்படிங்கிறது. அவரால் பெண்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கான சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாரோ அதே இடத்துல அவங்களுக்குள்ளே செயல்படக்கூடிய வேறு விதமான மன உணர்வுகளை பற்றியும் எந்த விதமான கோஷங்களும் இல்லாமல் பிரகடனங்களும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக சொல்ல முடியும். இந்த அமைதிங்கிற எலிமெண்ட்டும் கூப்பரா கிட்ட இருந்து நேரடியாக அவருக்கு கிடச்சது தான். கூப்பரா அளவுக்கு ரகசியமும் அமைதியும் நிறைந்த இன்னொரு தமிழ் எழுத்தாளர் இன்னி வரைக்கும் தமிழில் கிடையாது. அவர் அளவுக்கு இல்லைனாலும் அவருக்கு அப்புறம் வந்த அவருடைய பாணியை பின்பற்றின எழுத்தாளர்கள் கிட்ட தான் அந்த ரகசியம் வந்து எப்போதுமே இருந்தது. இலக்கியம் அப்படிங்கிறது நேரடியாக புக்கை படித்து புக்கில் ஒரு கதை இருக்கும். ஒரு சினிமா பார்க்குறதுக்கும் இலக்கியம் படிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது அந்த ரகசியத்தால் தான் உருவாக்கப்படுது. சினிமா ஒரு காட்சி ஊடகம், நீங்கள் அதை பார்க்குறீங்க, அதில் எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமாவில் நீங்கள் எந்த விதத்துலையும் பங்களிக்கவே முடியாது, அதில் எந்த விதத்துலையும் பங்கேற்றுக்கவே முடியாது. அதில் உங்களுக்கு என்ன தோணுது, என்ன மாறுது, அது எதுக்குமே அது இடம் கொடுக்காது. ஆனால் இலக்கியங்கிறது ஒரு பார்ட்டிசிபேட்டிவான ஊடகம். அதில் முதல் அளவில் டெக்ஸ்ட்டாக இருக்கிற மொழியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இமேஜாக மாற்றுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அது ஒரு படிமமாக மாறுது. அப்போ காட்சிகளாக நீங்கள் மாற்றும் போதே உங்கள் மனசை உங்கள் மைண்டை நீங்கள் அதில் ஆக்டிவாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்போ ஆக்டிவாக அப்ளை பண்ணும்போது அது இன்னும் பார்ட்டிசிபேஷனை கேட்கக்கூடிய, இன்னும் பார்ட்டிசிபேஷனை அளிக்கக்கூடிய ஒரு கலை வடிவமாக இருக்குது. வேறு எந்த கலை வடிவமாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு பாசிவ் அப்சர்வர் மட்டும்தான். நீங்கள் கேட்க முடியும், நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் இலக்கியத்தில் நீங்களும் அதில் ஒரு பங்களிப்பாற்ற முடியும். நீங்களும் அந்த படைப்போடு சேர்ந்து ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபட முடியும். அந்த கான்வர்சேஷனை புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முக்கியமான மாடர்ன் ரைட்டர்ஸில் தமிழில் உருவாகி வந்த முதல் செட் ஆஃப் முன்னோடிகள் எல்லாருமே இந்த கான்வர்சேஷனை ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய அட்வான்டேஜ். புதுமை பித்தனோ, கூப்ப ராஜகோபாலனோ, மௌனியோ எல்லாருமே வந்து வாசகனுக்கு இலக்கியத்தில் ஒரு பங்களிப்பு உண்டு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால அவங்களால டெக்ஸ்டில் ரகசியங்களை உண்டு பண்ண முடிஞ்சுது. ஆனால் இவங்க எல்லாருலேயும் அதீத ரகசியம் கொண்டவர் கூப்ப ராஜகோபாலன். அப்போ கூப்ப ராஜகோபாலன் கிட்ட இருந்து இந்த ரகசியமும் எதையுமே பிரகடனம் பண்ண வேண்டாம், எதை பற்றியுமே கோஷம் போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழகியல் பார்வையும், ஒரு அமைதியாக சொன்னால் போதும் அப்படிங்கிற அழகியல் பார்வையும் வந்து ஜானகிராமனுக்கு வந்து அதன் மூலமாக வந்திருக்கலாம். அந்த துவனி வந்து அவர் கூப்ப ராஜகோபாலன் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது தான். ஆனால் இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது அது முழுக்க ரகசியம் அப்படின்னா அதில் நம்ம எதுவுமே இருக்காது, நான் என் கையை மூடியே வச்சுருப்பேன், உங்களுக்கு காட்டவே மாட்டேன் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பார்ட்டிசிபேஷனே கிடையாது. அப்போது எவ்வளவு மூடணும் எவ்வளவு காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு வித்தை இருக்குது. அது ஒரு மெஜிஷியனுடைய வித்தை மாதிரி, ஒரு கையை மூடி இன்னொரு கையால் ட்ரிக் பண்ணக்கூடிய ஒரு மெஜிஷியனுடைய வித்தை மாதிரி தான் இலக்கியமும். அப்போது அந்த வித்தையை வந்து கூப்ப ராஜகோபாலன் கிட்டேருந்து ஜானகிராமன் வாங்கிக்கிறார். ஆனால் அதை வெறும் எழுத்துக்குள்ளே செயல்படக்கூடிய வித்தையாக மட்டும் அவர் வாங்கிக்கல, அதை அவருடைய கேரக்டருடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கிறார். கூப்ப ராஜகோபாலன்கிட்டேருந்து அவர் வாங்கிக்கிட்ட அமைதிங்கிறது ஜானகிராமனுடைய ஆளுமையில் ஒரு பகுதியாக இருக்குது. அவர் தன்னை பற்றி தொடர்ந்து கொடுக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய எதிர்வினைகள், அவர் அதை எப்படி எதிர்கொண்டிருக்கார், அவரை பற்றி அவர் அம்மா வந்தால் எழுதினதுக்காக அவரை ஜாதி பிரஷ்டம் பண்ணி அவரை வந்து ஊருக்குள்ளேயே அவருடைய சொந்த ஊருக்குள்ளே அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியே வச்சுருக்காங்க. அவர் மரப்பசு எழுதுனதுக்காகவும் அம்மா வந்தால் எழுதுனதுக்காகவும் சொந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தே அவர் வந்து கண்டனங்களை கொண்டு வந்திருக்கார். அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பரும் இன்னொரு விதமான ரொம்ப முக்கியமான தமிழ் எழுத்தாளர்களில் ஒருத்தருமான கரிச்சாங்குஞ்சு அவர் மரப்பசு எழுதும்போது அதை வந்து கண்டித்து கடிதம் எழுதுகிறார். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஜானகிராமன் ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே தன்னை ஜஸ்டிஃபை பண்ணி தான் என்ன செய்ய நினச்சேன், தான் என்னெல்லாம் செய்யணும்னு அந்த புக்கை எப்படி படிக்கணும் இப்படின்னு ஒரு வரி கூட ஜானகிராமன் கிட்ட கிடையாது. மேபி இதனால தானோ என்னவோ இன்றைக்கி அவர் வந்து பல விதத்துலையும் தப்பாக படிக்கப்படுறார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அது எதையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோணவே இல்லை. அவர் அந்த அமைதியை வந்து கூப்ப ராஜகோபாலன் மாதிரியே தன்னுடைய ஆளுமையுடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கிட்டார். அப்புறம் இந்த பீரியடில் கூப்ப ராஜகோபாலனுக்கு இருந்த ஏழ்மை,
அவருக்கு இருந்த இப்போ ஜானகிராமனுடைய அப்பா வந்து கூப்பா ராஜகோபாலனோட ஜானகிராமன் பழகிறத பார்த்துட்டு எழுதுறதுன்னா எழுதி காரு வீடுன்னு வாங்கி கல்கி மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு வழியை பாடுறா, அதை விட்டுட்டு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் என்னடா இந்த தரித்திரியம் பிடிச்ச வேலை அப்படின்னு கேட்டதா கரிச்சாங்குஞ்சு வந்து ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போது இப்படி கூப்பா ராஜகோபாலனோடு அவர் பழகக்கூடியதுங்கிறது ரொம்ப அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கூப்பா ராஜகோபாலன் அன்றைக்கி கடுமையான ஏழ்மையில் இருந்தார், பெரிய அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் இருந்தார். அன்றைக்கி ஸ்டார் வந்து கல்கி தான். கூப்பா ராஜகோபாலனுக்கு அந்த வெளிச்சத்தில் 10ல் 1 பங்கு கூட கிடையாது. ஆனால் அவர்கிட்ட இருந்து தான் ஜானகிராமன் தன்னுடைய ஆளுமையை உருவாக்கிக்கிறார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய குடும்ப நிதிக்காக, அவர் இறந்ததுக்கப்புறமும் இல்லை அவருடைய கடைசி 1960 எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில், மதுரமணியை பற்றி எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பாரா குடும்ப நிதிக்காக திருச்சி மலைக்கோட்டையில் வந்து மதுரமணி ஒரு கச்சேரி பண்ணார் அப்படின்னு மதுரமணியை பற்றி தி ஜானகிராமன் எழுதியிருக்கார். அப்போது இந்த 15 வருஷங்கிறத கணக்கு பண்ணால் 1945 அப்படின்னு வரும். அது 44ஆவோ 43ஆவோ கூட இருந்திருக்கலாம். 44ல் கூப்பராவுடைய மறைவு. அப்போது கூப்பராவுடைய குடும்ப நிதிக்காக அப்படின்னு சொல்லும்போது அது மறைவுக்கு அப்புறம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அசம்ஷன். அப்போது கூப்பராவுடைய குடும்ப நிதிக்காக மதுரமணி வந்து ஒரு கச்சேரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை திருச்சியில் நடத்துகிற பொறுப்பு வந்து பெரும்பாலும் சீனியர்ஸான சிட்டி பிச்சமூர்த்தி மாதிரியானவங்களுடைய பொறுப்பில் இருக்குது. ஆனால் அதில் ஜானகிராமன் தொடர்ந்து பங்காற்றி இருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஜானகிராமன், எம்பிவி, கரிச்சாங்குஞ்சு மாதிரியான அடுத்த கட்ட கூப்பராவுடைய சிஷ்யர்களும் பங்காற்றியிருக்காங்க. அப்படின்னு கூப்பராவுடைய ஆளுமை வந்து அவருடைய மரணத்துலேயும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஜானகிராமனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கூப்பராவுக்கு வந்து கடைசி கட்டத்தில், கூப்பராவை பற்றி கரிச்சாங்குஞ்சு எழுதின புக்கில் அவர் சொல்கிறது வந்து கூப்பராவுடைய கடைசி கட்டத்தில் அவருக்கு காலில் வந்து அந்த கேங்க்ரைன் செட் ஆகி காரில் ஆம்புடேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வருது. அவர் கும்பகோணத்தில் வச்சுருந்து அவரை ஏதோ நாட்டு வைத்தியம் பார்த்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அது பெருசாக பலனளிக்காத போது கூப்பராவை வந்து திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அங்கே ஒரு ஆர்மி சர்ஜன் வந்து அந்த டியூட்டி டாக்டராக இருக்கார். அந்த ஆர்மி சர்ஜன் வந்து இந்த நேரத்தில் கொண்டு வந்தால் நான் என்ன பண்ண முடியும், காலை ஆம்புடேட் தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மரியாதை இல்லாமல் கூப்பராவை பற்றி சொல்லிடுறார். ஜானகிராமன் அதுக்கு சண்டைக்கு போனான் அப்படின்னு கரிச்சாங்குஞ்சு சொல்கிறார். அப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஜானகிராமன்கிறவர் வெறும் சாஃப்டான ஆள் கிடையாது. அவர் ஒரு விதத்தில் ஆங்கிரி யங் மேன் தான். ஆரம்பத்திலிருந்தே ஜானகிராமனுக்கு வந்து மரபு மீறுறது சார்ந்து, இந்த மரபுடைய தேவையில்லாத பிற்போக்குத்தனங்களை விட்டுட்டு போகிறது சார்ந்த கடுமையான கோபம் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய அப்பா இருந்த வரைக்கும் ஜானகிராமன் அதை ரொம்ப அடக்கமாக வச்சுருந்தார் அப்படின்னு தான் கரிச்சாங்குஞ்சு சொல்கிறார். அந்த ஆம்புடேஷன் விஷயம் தெரிஞ்ச போது கடுமையாக சண்டை போடுறதுக்கு ஜானகிராமன் போனான். ஆனால் நாங்கள்லாம் அவனை பிடிச்சி ஒரு விதமாக கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டோம். அப்புறம் கூப்பரா கிட்டே போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி காலை ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது கூப்பரா வந்து லெட் மீ டை இன் பீஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இறந்து போனதா, எனக்கு காவேரி ஜலம் கொஞ்சோண்டு வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் போகிறார். ஜானகிராமன் தான் எங்கேயோ ஓடி போய் தெருவாக சுற்றி காவேரியிலேருந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கூப்பராவுக்கு கடைசியாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறது ஜானகிராமன் தான் அப்படின்னு கரிச்சாங்குஞ்சு வந்து தன்னுடைய புக்கில் ரெக்கார்ட் பண்ணார். அப்போ கூப்பராவுக்கும் ஜானகிராமனுக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது மானசீகமான ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டுடைய, ஒரு மென்டார் மென்ட்டியோடைய உறவு மட்டும் இல்லை, ரொம்ப ரியலாக அது ஒரு அப்பா மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு. அப்போது கிட்டத்தட்ட அந்த அப்பா கிட்ட இருந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டார், நிறைய எடுத்துக்கிட்டார். அதோடைய நீட்சியாக தான் அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த படைப்புலகத்தையும் உருவாக்கினார். அப்புறம் கூப்பரா கிட்டேருந்து அவர் வெஸ்டர்ன் அவுட்லுக் எடுத்துக்கிட்டது, பாரதி எடுத்துக்கிட்டது, இது எல்லாமே அவருடைய சொந்த படைப்புகள் வரும்போது தான் அதில் பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பீரியட்லேயே, கூப்பரா உயிரோடு இருக்கிற பீரியட்லேயே ஜானகிராமனுடைய கதைகள் வந்து வெகுஜன இதழ்களில் பிரசுரம் ஆக ஆரம்பிச்சிருது. வெகுஜன இதழ்களில் பிரசுரம் ஆக ஆரம்பித்து அவருக்கு ஓரளவுக்கு, ஒரு கணிசமான அளவுக்கு பாப்புலாரிட்டி மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் நாவலான அமிர்தமும் சீரியலைஸ் தான் பண்ணப்படுது. ரெண்டாவது நாவலான மலர் மஞ்சமும் வந்து சுதேசமித்திரனில் சீரியலைஸ் தான் பண்ணுவது. அப்போ சுதேசமித்திரன் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டெய்லிஸில், ஒரு வீக்லிஸில் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அப்போது சுதேசமித்திரனில் தொடர்ந்து சீரியலைஸ் பண்ணப்படுது. அவருக்கு நம்ம பாப்புலாரிட்டி அப்படின்னு சொன்னால் சினிமா பிரபலங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியோ இல்லை சுஜாதாவுக்கோ பாலகுமாரனுக்கோ கிடைச்ச பாப்புலாரிட்டியோ ஜானகிராமனுக்கு கிடச்சிருக்க எந்த விதத்துலையும் வாய்ப்பே இல்லை. அவர் அந்த மாதிரி எழுதினதாக எனக்கு தெரியலை. ஆனால் அவருக்கு வெகுஜன இதழ்களில் தொடர்ந்து தொடர்கள் எழுதுகிற அளவுக்கு தேவையான பாப்புலாரிட்டி இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அந்த பாப்புலாரிட்டியுமே கூட அவருக்கு பிற்காலங்களில் ரொம்ப டிட்ரிமெண்டலான எஃபெக்டை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. அவர் கூப்பா ராஜகோபாலனோடு இருக்கும்போதே பிச்சமூர்த்தி வந்து கரிச்சாங்குஞ்சுக்கிட்ட உன் கதையை, கரிச்சாங்குஞ்சு அந்த சமயத்தில் முதல் கதையை எழுதி பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன் அவங்களுடைய அவையில் கொண்டு போய், அந்த தொண்டர் கடை அப்படிங்கிற ஒரு கும்பகோணத்தோடைய ஒரு இடத்துல தான் அவங்களுடைய டிஸ்கஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க.
அங்கே வந்து கொண்டு போய் தன்னுடைய கதையை கொடுத்து படிக்கிறத பற்றி சொல்கிறார், படித்ததை பற்றி சொல்கிறார். அப்போ வந்து பிச்சைமூர்த்தி ரொம்ப தெளிவாக, ஒன்றால் ஜானகிராமன் மாதிரி பாப்புலராலாம் ஆக முடியாது, நீ வந்து சின்ன சின்ன இதழ்களில் சிற்றிதழ்களில் தான் எழுத முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி பிச்சைமூர்த்தி வந்து கரிச்சாங்குஞ்சிக்கிட்ட சொன்னதாக கரிச்சாங்குஞ்சி வந்து ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போது அந்த பீரியட்லேயே மெல்ல 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 ஒரு பாப்புலாரிட்டியை நோக்கி தொடர்ந்து நல்ல எழுத்தை நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஜானகிராமன் கூப்பராவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளுமையாக மெல்ல மெல்ல வளர்ந்துட்டார். இந்த பீரியடில் தான் அவருக்கு வந்து முதல்ல கல்வித்துறையில் வேலையும், அதுக்கப்புறம் வந்து ரேடியோவில் வந்து வேலையும் கிடைக்கிது. ரேடியோவில் வேலை கிடச்சி அவர் டெல்லிக்கு போகிறது, திரும்ப சென்னைக்கு வர்றது, இது எல்லாமே இந்த பீரியடில் தான் நடக்குது. அவர் முதல்ல கல்வித்துறையில் வேலை பார்த்து அதுக்காக சில புஸ்தகங்கள் படித்து சில மொழிபெயர்ப்புகளை கல்வித்துறைக்காக மாணவர்களுக்காக அவர் செஞ்ச சில மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அது எதுவுமே இப்போ பிரிண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சில மொழிபெயர்ப்புகள் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு போகிறார், ரேடியோவில் வேலை பார்க்குறார். அங்கே வெங்கட்சாமிநாதன் மாதிரியான ஆட்களோட அவருக்கு வந்து நட்பு உருவாகுது. டெல்லியுடைய சூழல் வந்து அவருக்கு ஓரளவுக்கு பழக்கத்தை உண்டு பண்ணுது. அப்புறம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில் அமையுது. அப்புறம் திரும்பவும் சென்னைக்கு வரார். ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் டெல்லியிலையோ சென்னையிலையோ எங்கேயுமே பொருந்தி இருக்கவே முடியல. அவர் வாழ்க்கை முழுக்க அவர் ஃபிசிக்கலாக எங்கெங்கேயோ மூவ் பண்ணாலும் கூட மனசளவில் அவர் தஞ்சாவூர்காரர் மட்டும்தான். அவர் வந்து கீழவடையில் விட்டு வெளியே போகிறதுக்கு ஆசையே படலை. அவர் வந்து கடைசியில் சாகிறதுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி தஞ்சாவூரை பற்றி ஒரு புக் எழுதுகிறதா ஒரு கமிஷன்டு ஒர்க் எடுத்து அவர் வந்து தஞ்சாவூருக்கு வந்ததா தஞ்சை பிரகாஷ் அவரை பற்றி எழுதக்கூடிய ஒரு நினைவு குறிப்பில் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தார். கீழவடையலுக்கு போகணும் அப்படின்னார். போக வேண்டியதானே சார் அப்படின்னா, இல்லை இனிமேல் முடியாது, இனிமேல் சென்னைக்கு போக வேண்டியதான், சென்னையில் இருக்க முடியல, பொருந்த முடியல அப்படின்னு அவர் சொன்னதா தஞ்சை பிரகாஷ் வந்து தன்னுடைய நினைவு குறிப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போது தன்னுடைய மனசு முழுக்க அவருக்கு தஞ்சாவூரில் தான் இருந்தது. அப்போது அந்த தஞ்சாவூரும் அவருடைய இது வரைக்குமான நான் சொன்ன வாழ்க்கையும் தான் அவருடைய படைப்புகளில் தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. இந்த பீரியடில் அவர் மேலே ஏற்பட்ட தாக்கம் தான் அவருடைய எல்லா படைப்புகளையும் தொடர்ந்து வந்தது. அப்போ 2வது பகுதியாக அவருடைய படைப்புகளில் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த வாழ்க்கை குறிப்பு கதை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது தி. ஜானகிராமன் அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே 2 நாவல்கள் வந்து இமீடியட்டாக எல்லாருடைய மனசுக்கும், ஏன்னா அட்லீஸ்ட் தமிழ் புஸ்தகத்தில் ஒரு பின் குறிப்பாவது அதை நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அம்மா வந்தால் மோகமுள் அப்படிங்கிற 2 பேர் வந்து ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் தெரியும். அவர் அது தவிரவுமே நிறைய நல்ல நாவல்கள் எழுதியிருக்கார். மலர் மஞ்சம் அவருடைய நல்ல நாவல்களில் ஒன்று, செம்பருத்தியும் ஓரளவுக்கு நல்ல நாவல்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது அவர் வந்து தொடர்ந்து நாவல்களில் இந்த நாவல்கள் எல்லாமே தொடர்கதைகளாக வந்ததுனால அதுங்க எதுவுமே நாவல்கள் இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு தொடர் விவாதம் நடந்திருக்கு. ஆனால் த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த புஸ்தகங்கள் இன்னி வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சக்ஸஸும், அந்த புஸ்தகங்கள் இன்னி வரைக்கும் படித்து ஒவ்வொரு தலைமுறையில் அவர் இறந்து கிட்டத்தட்ட 25-26 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவனா, ஏன் வயசு வரைக்கும் இன்றைக்கி நான் என்னுடைய வயசில் என்னுடைய இளமையில் நின்று பேசுகிற வரைக்கும் அவருடைய நாவல்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. முதல் முறை ஏதோ ஒரு காரணத்துக்காக தஞ்சாவூரில் இருந்த நான் வந்து மோகமுள்ள படிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து கிளம்பி போய் துக்காம்பாளைய தெருவில் நின்றுட்டு திரும்ப வந்தேன். துக்காம்பாளைய தெருங்கிறது யமுனாவுடைய வீடு இருக்கிற இடம். அங்கே வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த துக்காம்பாளைய தெருவே அவருடைய கற்பனையில் உருவாகக்கூடிய துக்காம்பாளைய தெரு தான். ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ ஏன் தலைமுறை வரைக்கும் பேசக்கூடிய எழுத்தாளராக தான் ஜானகிராமன் இருக்கார். அப்போது அதுங்க நாவல்கள் இல்லையா அப்படின்னா அதுங்க ரொம்ப தெளிவாக நாவல்கள் தான். இப்போது அந்த நாவல்களுடைய ஆதாரமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்குறதுல தான் இங்கே பெரிய டிஸ்பியூட் இருக்குது. அதுங்களை வெறும் மென்காம கதைகளாக பார்க்குறது, இல்லை மீறல் காம கதைகளாக பார்க்குறது இருக்கு இல்லையா, பிறழ் உறவுகளுடைய கதையாக பார்க்குறது, அம்மா சோரம் போனதை பற்றின ஒரு கதையாக பார்க்குறது, இல்லை ஒரு பொருந்தா காமத்துடைய கதையாக பார்க்குறதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான எளிமைப்படுத்தல்கள் தான் அந்த நாவல்களுடைய உண்மையான உயரத்துக்கு நம்மளை போக விடாமல் தடுக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போது ஒரு நாவலை பொறுத்த வரைக்கும், ஒரு தீவிர இலக்கிய பிரதியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கதைங்கிறது ஒரு ப்ரிடெக்ஸ்ட் தான். அது வந்து உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரிடெக்ஸ்ட், அதுக்கு கீழே ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு ஆழ்பிரதி இருக்குது, ஒரு உட்பிரதி இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற எழுத்து மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்பீங்க. அதில் என்ன கதை சொல்லப்படுதோ அந்த கதையை மட்டும்தான் பார்ப்பீங்க.
அந்த விதமான ரீடிங் வந்து வெகுஜன இலக்கியத்தை படிக்கிறதுக்கு, வெகுஜன புத்தகங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடும். பொன்னியின் செல்வனை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சப்டெக்ஸ்ட்டை பற்றின அறிவும் தேவையில்லை. பொன்னியின் செல்வனில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் கல்கி வரி வரியாக உங்களுக்கு சொல்லிடுவார். ஆனால் டி. ஜானகிராமனை படிக்கிறதுக்கும், அதுவும் கூப்பராவுடைய பள்ளியிலிருந்து அவருடைய அமைதியை நேரடியாக எடுத்துக்கிட்டு வரக்கூடிய டி. ஜானகிராமன் மாதிரி ஒருத்தரை படிக்கிறதுக்கு, உட்பிரதிகளை படிக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். இப்போ அம்மா வந்தாளுடைய கதை இருக்கு இல்லையா, அம்மா வந்தாளுடைய கதை வந்து அம்மா சோரம் போகிற கதை அப்படின்னு நீங்கள் ஒரு வரியில் சொன்னால், அப்போ அந்த அம்மா யார்? அலங்காரத்தம்மான்னு அவளுக்கு ஏன் பேர்? அவள் ஏன் அப்புங்கிற தன்னுடைய மகனை வேதம் படிக்க அனுப்புகிறா? அப்போது அவள் அதில் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை போக்கிக்கிறதுக்காக அவள் வந்து வேதம் படிக்க அனுப்புகிறா. வேதம் படிக்க அனுப்பிச்ச அப்பு வந்து அந்த இடத்துல வேறு விதமான ஒரு ஒரு அவனுக்கு ஒரு ரெவலேஷன், ஒரு அனுபவம் கிடைக்கிது. அது இந்து மூலமாக கிடைக்கிது. அங்கே இருக்கக்கூடிய அவன் படிக்கிற வேத பாடசாலையில் அதை நடத்தக்கூடிய அம்மாளுடைய மருமகளாக இருக்கக்கூடிய இந்து மூலமாக வந்து அப்புவுக்கு வந்து அந்த ரெவலேஷன் கிடைக்கிது. அது வரைக்கும் அப்பு வந்து தன்னுடைய அம்மாவை நேரடியாக சந்தித்ததே கிடையாது. அவன் சின்ன வயசுலேயே வேத பாடசாலைக்கு படிக்க வந்த பையன், தஞ்சாவூரில் இருக்கான். அம்மாங்கிற பிம்பம் மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது. அம்மாங்கிற ஒரு பெரிய இமேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லாருக்கும் அப்படியே மனசு நெகிழுதில்லை. அம்மா அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை ரொம்ப ஆஹா அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம வந்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வெனரேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ரஜினிகாந்த் அதை பற்றி பாட்டெல்லாம் வேறு பாடியிருக்காரு. அப்போது அது ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போது அப்புடைய மனசில் இருக்கிற அம்மாங்கிறவளும் அப்படி தான், ஒரு கரைபடியாத அம்மா எந்த விதமான இம்பர்ஃபெக்ஷனுமே தொட முடியாத ஒரு பரிசுத்தமான அம்மா அப்படிங்கிற இமேஜ் தான் அவன் மனசில் இருக்குது. இந்து தான் அவனுக்கு முதல்ல நீ உன் மனசில் வச்சுருக்கக்கூடிய பளிங்கு படிமம் இருக்குல்ல, அந்த பளிங்கு படிமம் இல்லைடா அம்மா, உன் அம்மாவும் வேறு, போய் பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு அப்புவை அனுப்பும்போது அப்பு அவன் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அவன் அம்மாவை பற்றி, அவங்க அம்மாவுக்கும் வந்து சிவசுங்கிற வேற ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி, அதை அவருடைய அப்பா எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி, இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அவன் திரும்பவும் கும்பகோணத்துக்கு வரும்போது அவன் மனசில் இருக்கிற அம்மா வந்து ஒரு பளிங்கு பிம்பம் கிடையாது, ஒரு பளிங்கு படிமம் கிடையாது. அவன் மனசில் ஒரு ரியலான அம்மா இருக்கான். அப்போது இந்த நாவலுக்கு நேரடியான ஒரு கம்பேனியன் பீஸாக நான் எப்போதும் நினைக்கக்கூடியது வந்து எம்.வி. வெங்கட்ராமுடைய பைத்தியக்கார பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதையை தான். அது வந்து அம்மா வந்தால் ஒரு எண்டில் இதை செய்யுதுன்னா, பைத்தியக்கார பிள்ளை இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் போய் அதை செய்யும். அம்மாங்கிற இமேஜ் வந்து எவ்வளோ கொடூரமான ஒரு அம்மாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறதோ பைத்தியக்கார பிள்ளை. நாம் தமிழ் இலக்கியத்தில் பார்த்ததுலேயே ரொம்ப கொடுமையான அம்மாக்களில், மேபி நம்ம பார்த்த இலக்கியங்கள்லேயே ரொம்ப கொடுமையான அம்மாக்களில் ஒருத்தி வந்து பைத்தியக்கார பிள்ளையில் வரக்கூடிய அம்மா. அப்போ இந்த அம்மாங்கிற இமேஜ் தான் நம்ம மரபு நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இமேஜ். இந்த அம்மாங்கிற இமேஜ் நமக்கு குடும்பத்திலேருந்து மட்டும் வரல, நம்ம தெய்வங்களை அம்மாங்கிறோம், யாரையாவது வணங்கணுன்னா அம்மாங்கிறோம், மதர் தெரேசான்னு சொல்கிறோம். நமக்கு புனிதம் அப்படின்னாலே அம்மா தான், எல்லாமே புனிதம், எல்லாமே அம்மா. பூமாதேவி அம்மா தான், எல்லாமே அம்மா தான். அப்போ இந்த அம்மாங்கிற புனித பிம்பம் இருக்கு இல்லையா, இந்த புனித பிம்பத்தின் மேலே கல்லெறிகிறது தான் இந்த நாவலுடைய வேலையா. இந்த புனித பிம்பத்தை உடைச்சா என்ன ஆகும்? இந்த புனித பிம்பத்தை உடைக்கிறதுங்கிறது ஒரு வெறும் கிளர்ச்சி தரக்கூடிய விஷயம். அதாவது எல்லாரும் புனிதம்னு நினைக்கக்கூடிய விஷயத்து மேலே நான் ஒரு கல் எடுத்து அடித்தேன்னா அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யுகத்தில் ரொம்ப சகஜமான விஷயம். எல்லாரும் வந்து இளையராஜா வந்து ஒரு பெரிய மியூசிக் மாஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த ஆள் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சும்மா போகிற போக்கில் ஒரு இசையை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆள் வந்து ஒரு கல் எடுத்து அடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான கல்லெறிதல்கள் இருக்கு இல்லையா, இந்த கல்லெறிதல்கள் வந்து ஒரு இலக்கிய பிரதிக்கான தகுதி கிடையாது. அப்போ இந்த அம்மா யார்? இந்த அம்மா வந்து சப்டெக்ஸ்ட்டில் வேறு ஒரு விஷயத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய வைதீக முறை தன்னை பற்றி தானே வச்சுருக்கக்கூடிய புனித பிம்பத்துடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து அவள் இருக்கா. ஒழுக்கம், புனிதம் தீட்டுங்கிற இருமையின் மூலமாகவே தன்னுடைய மொத்த இருப்பையும் கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சிஸ்டம் இங்கே இருக்குது. அந்த பெரிய சிஸ்டத்துடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவோடைய, அதோடைய புனிதத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக வந்து அம்மாவை வந்து தொடர்ந்து பாபு வச்சுட்டே இருக்கான். அப்பு வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது தொடர்ந்து வந்து தன்னுடைய இந்த புனிதம் அப்படிங்கிற இடத்துலையே அம்மாவை வச்சு பார்க்குறதன் மூலமாக புனிதம்னு ஒன்று இருக்குன்னா அசுத்தம்னு இன்னொன்று இருக்க முடியும், தீட்டுன்னு ஒன்று இருக்க முடியும் அப்படிங்கிற இருமையை இந்த மரபு எப்படி கட்டமைச்சு வச்சுருக்கோ அந்த கட்டமைச்சு வச்ச இருமைக்குள்ளே அப்பு செயல்படுறான். அவன் வேதம் கற்றுக்கிட்டு வரக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு இந்த இருமை தான் அந்த சிஸ்டத்துடைய ஆதார விழுமியங்களில் ஒன்று. அப்போ இந்த இருமைக்குள்ளே அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அம்மாவை பற்றி அவன் உண்மையாகவே தெரிஞ்சுக்கும் போது
உண்மையாகவே தெரிஞ்சுக்கிறதுனா அதில் இருக்கிற கரையை மட்டும் இல்லை, அம்மா எவ்வளோ ஹியூமனானவ. நீ நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிம்பம் இல்லைடா அம்மா. அவள் ஒரு மனுஷி, அவள் ஒரு பெண். அவளுக்கு ஆசைகள் இருந்தது, பாசங்கள் இருந்தது, ஏக்கங்கள் இருந்தது. உன் தந்தைக்கு அவளை ஆளணுங்கிற எண்ணம் இருந்தது. ஒரு டிப்பிக்கல் ஆண் மனோபாவத்தோட உன் தந்தைக்கு அவளை ஆளணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அவளால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டான். அவன் சிவசுவா இருக்கான். அப்போது இந்த மாதிரியான ஒரு இருமை இருக்குல்ல, ஒரு பெரிய பளிங்கு இமேஜ், ஒரு பளபளன்னு தேய்ச்சி வச்ச ஒரு கல்லில் செய்யப்பட்ட இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை, இந்த இருமையை உடைச்சி உலகம் இருமைகளால் கட்டமைக்கப்பட்டதில்லை. புனிதம் தீட்டு அப்படிங்கிற இருமை இல்லை. மனுஷங்க தங்களுடைய அளவில் இயல்பானவங்க அப்படிங்கிறத உணர்கிற இடத்துல அப்புவுக்கு அந்த ரெவலேஷன் நடக்குது. அவன் அதனால தான் அதுக்கப்புறம் இந்துவை ஏற்றுக்க முடியுது. இந்து அவனை அந்த நாவலுடைய கடைசியில் இந்து அவனை கட்டிக்கும்போது, திரும்ப கட்டி பிடிக்கும்போது, இதை நான் அசுரத்தனம் அம்மாவை கட்டி பிடிக்கிறாப்புல அப்படிங்கிறான். இதில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவை கட்டி பிடிக்கிறாப்புல அப்படிங்கிற இந்த வரி இருக்குல்ல, அப்போது அவன் ஆரம்பத்தில் சொன்ன அம்மா, முதல் முறை இந்து அவனை கட்டி பிடிச்ச போது அவன் சொன்ன அம்மாவிலேருந்து அவன் எந்த அம்மாவை நோக்கி நகர்ந்து வந்திருக்கான், அவன் மனசில் அம்மாங்கிற இமேஜ் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது, அவனுக்கு உலகத்தை பற்றின இமேஜே எப்படி மாறி இருக்குது, மனுஷங்களை பற்றின இமேஜே எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இனிமேல் ஒழுக்கம் ஒரு விழுமியம் இல்லை, ஒழுக்கம் மட்டுமே விழுமியம். இதுதான் ஒழுக்கம், இதை விட்டு வெளியே இருக்கிறது எல்லாமே ஒரு கிளியரான சட்டகம் வரைஞ்சி அந்த சட்டகத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே ஒழுக்கம் இன்மை, அந்த சட்டகத்துக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒழுக்கம் அப்படின்னு பேசக்கூடிய தரப்பு இருக்கு இல்லையா. இந்த தரப்புக்கு எதிரான ஒரு இடத்துக்கு அப்போ நகர்றது இருக்குல்ல, இந்த சட்டகத்துடைய கோடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் ஒரு சுதந்திரமான வெளியே நோக்கி போகிறது இருக்குல்ல, மனுஷங்களை தங்களுடைய இயல்பில் பார்க்கக்கூடிய, எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய, ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குல்ல, அந்த பக்குவம் தான் அம்மா வந்தாளுடைய நகர்வு. அது காமத்தை பேசவே இல்லை, அது காமத்தை ஒரு ப்ரிட்டெக்ஸ்டாக வச்சுருக்கு. அது சொல்லக்கூடிய காமங்கிறது ஒரு ப்ரிட்டெக்ஸ்ட். ஏன்னா அந்த மரபில் புனிதம் அம்மா அப்படின்னா முதல் தீட்டு காமம். அந்த மரபு சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் தீட்டு காமம் தான். காமம்னாலே தீட்டு, காமம்னாலே அசுத்தம். அப்போது இந்த இடத்தோடைய இருமையாக அவன் கடந்து போகிறதுக்கு அந்த காமம் ஒரு ப்ரிட்டெக்ஸ்டாக இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் அது அம்மா சோரம் போகிறத பற்றின கதையாக இங்கே தொடர்ந்து படிக்கப்பட்டதன் விளைவாக அது ஒரு சராசரியான ஒரு பாலியல் பிரதி. அப்படி தி ஜானகிராமனின் கதைகளில் பாலியல் மீறல்கள் இல்லைன்னா பாலியல் விழுமியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழில் ஒரு டாக்டரேட் தீசிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டாக்டரேட் தீசிஸ் புக்காகவும் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மகத்தான ஆளுமைகிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு இவ்வளவு தான் இருக்கா? அவ்வளவு பெரிய விஷயம். இப்போ நான் சொன்ன இவ்வளவு கான்டெக்ஸ்டையும் இவ்வளவு சப்டெக்ஸ்டையும் வச்சு பேசக்கூடிய ஒரு ஆளுமைகிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறது என்ன? நம்ம எடுத்துக்கிறது இவ்வளவு தானே. அவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய பாலியல் மேல் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் அதில் இருக்குது. ஆனால் அவ்வளவுதான் இருக்கா? அவ்வளோதான் நம்மளால் அதை பார்க்க முடியுதா அப்படிங்கிற. அப்போ அது அந்த பிரதியுடைய பிரச்சனையா இல்லை நமக்கு அதில் இருக்கக்கூடிய டனல் விஷனுடைய பிரச்சனையா? நம்ம அதில் நம்ம எதை தேடுறோமோ அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் இலக்கிய பிரதிகளை படிக்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நாம் அதை படிக்கிறதுங்கிறது நாம் நம்மளையே படிச்சுக்கிறதுக்கு சமமானது தான். நீங்கள் ஒரு இலக்கிய பிரதியில் எதை தேடுறீங்க, எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனும் சேர்ந்தது தான். அது ஒரு கண்ணாடி மாதிரி. உங்களுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு நாவலுக்குள்ளே எவ்வளவோ கான்டெக்ஸ்ட்டுகளையும் சப்டெக்ஸ்ட்டுகளையும் தன்னகத்தையே கொண்ட ஒரு நாவலுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன பாலியல் மீறல் தான் தெரியும் அப்படின்னா அது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனும் கூட. அப்போது இப்படியான விஷயங்கள் தான் ஜானகிராமனுடைய உயரத்தை தொடர்ந்து இறக்குறதுக்கு பயன்பட்டுருக்கு. அம்மா வந்தாளுக்கு இப்படி ஒரு நிலைமை. அம்மா வந்தாலையாவது அதோடைய வடிவ கச்சிதத்துக்காக அது ஒரு நல்ல நாவல், அது ஒரு கிளாசிக் நாவல் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. மோகமுள்ள ஒரு நாவலே இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய தரப்பு உண்டு. மோகமுள் வெறும் ஒரு தொடர்கதை தான். ஒரு பத்திரிகையில் தொடர்கதை, ஒரு பாலியல், ஒரு பொருந்தா காமம் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் கதை மட்டும்தான். அது வேறு எதுவுமே இல்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் தீவிரமாக வாதாடக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது. ஆனால் மோகமுள் அளவுக்கு தமிழில் அவ்வளவு டெப்த்தோடு எழுதப்பட்ட நாவல்கள் அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து தான் எழுதப்பட்டுச்சு. அந்த காலத்தில் மோகமுள் அளவுக்கு ஆழம் கொண்ட இன்னொரு நாவலை நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப நெருக்கி சொல்லணும் அப்படின்னா பாசிங்காரத்துடைய நாவல்களை வேணால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் வச்சு சொல்ல முடியும். ஆனால் மோகமுள் அளவுக்கு அன்றைக்கி இருந்த ஆழமும் கதாபாத்திர ஆழங்களும் மனித ஆழங்களையும் பார்த்த இன்னொரு நாவல் அன்றைக்கி கிடையவே கிடையாது. இப்போ மோகமுள்ளுடைய கதை என்ன? இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபுங்கிற ஒரு அட்லீஸ்ட் அது ஒரு படமாக வேறு வந்திருக்கு. அதுவும் புஸ்தகம் படிக்காதவங்க அட்லீஸ்ட் படமாக அது பார்த்துருப்போன்னு நம்புகிறேன். இது பாபுங்கிற ஒரு சின்ன பையன் அவனோட வயசில் மூத்தவளான 8 வயசு மூத்தவன் நினைக்கிறேன் 8 வயசு மூத்தவளான யமுனாங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறதும் கடைசியில் அடையிறதுமான கதை.
அதுக்கு நடுவில் கொஞ்சம் சினிமாவில் வந்து சாங்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி அப்பப்போ மியூசிக்கும் வந்துட்டு போகுங்க. அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின எளிமைப்படுத்தல்கள் இங்கே புழக்கத்தில் உண்டு. ஆனால் அது அவ்வளோதானே? அப்போ அதில் வரக்கூடிய ரங்கண்ணாவுக்கு என்ன வேல்யூ, அதில் வரக்கூடிய ராஜம்ங்கிற கதாபாத்திரத்துக்கு என்ன வேல்யூ, பார்வதி பாய்ங்கிற அம்மாவுக்கு என்ன வேல்யூ, வைத்திங்கிற ஒரு 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 பிரதான கேரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன வேல்யூ, தங்கம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்கு என்ன வேல்யூ? இவ்வளவு ஒரு விரிஞ்சு கிளை விட்டு விரிஞ்சு பறந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துலேருந்து நமக்கு ஒரே ஒரு கிளை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, இல்லை ஒரே ஒரு இலை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம ஆலமரத்தை உண்மையாகவே பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நாவல்ங்கிறது அப்படி தான். இப்போ வரைக்கும் மோகமுள்ள நான் முழுசாக படிச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், யாருமே சொல்ல முடியாது. எந்த ஒரு செவ்வியல் படைப்பையும் எந்த ஒரு நல்ல நாவலையும் முழுசாக படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற நிலை வரப்போகிறதே கிடையாது. அந்த பிரதிக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு வேறு தளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையும் நம்ம அன்லாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தேவையான புது புது சாத்தியங்கள் அந்த பிரதிக்குள்ளேருந்து உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பிரதி உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோகமுல் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பிரதி. அந்த உயிர்ப்போடு இருக்கக்கூடிய பிரதி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு வேறு தளங்களை வந்து அர்த்தப்படுத்துது. இப்போது மோகமுல்ல வந்து இப்படி ஒரு விதத்தில் வந்து மோகமுல்ல வந்து இந்த காதலாக ஒரு பொருந்தா காதல் கதையாக, பொருந்தா காமத்துடைய கதையாக பார்க்க முடியும். அப்படின்னா இன்னொரு விதத்தில் அதை முழுக்க முழுக்க கலைக்கும் பெண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை பற்றின ஒரு கதையாக பார்க்க முடியும். இப்போது இந்த நாவலுடைய அந்த நாவலை படித்தவங்களுக்கு தெரியும், அந்த நாவலுடைய ஆரம்ப அத்தியாயங்களில் வந்து பாபு போய் ரங்கண்ணா கிட்ட பாடத்துக்கு சேரும்போது, இசை கற்றுக்கிறதுக்காக ரங்கண்ணாங்கிற ஒரு மேதைக்கிட்ட, ஒரு இசை மேதைக்கிட்ட போய் பாபு சேரும்போது ரங்கண்ணா அவனுக்கு சொல்லக்கூடிய முதல் அட்வைஸில் ஒன்று, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கீதம் வரும்போது கல் வச்ச கடுக்கன் போட்டுக்கணும்னு தோணும். வர்ணம் வரும்போது அத்தர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். கீர்த்தனம் வரும்போது நம்ம வந்து பாலியல் தொழிலாளர்களுடைய, அவர் அதை வேறு வார்த்தையில் சொல்லுவார், பாலியல் தொழிலாளர்களுடைய வீட்டை நோக்கி போவோம். அதனால் கலையை கற்றுக்கிறதுக்கு, சங்கீதத்தை கற்றுக்கிறதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. நான் அவனுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இதே சமயத்தில் பாபுவுக்கு அவனுடைய அப்பாவான வைத்தி மூலமாக தான் பாபுவுக்கு வந்து சங்கீத பரிச்சயம் ஆரம்பத்தில் உருவாகுது. இந்த வைத்தி வந்து நேரடியாக தன்னுடைய அப்பாவுடைய ஒரு பிரதியாக இருக்கார் அப்படின்னு ஜானகிராமனே சொல்லியிருக்கார். ஆனால் ஜானகிராமன் அதை சொல்லும்போது கதைகளில் வரக்கூடிய பாத்திரங்கள் அப்படிங்கிறவங்க அலாய்ஸ் மாதிரி, அவங்க வந்து ஒரே எலிமெண்ட்டை வச்சு செய்ய முடியாது, அவங்க 2-3 எலிமெண்ட்டுகளுடைய கலவையாக தான் இருப்பாங்க. இப்போ நான் உருவாக்கியிருக்கிற வைத்தியில் எங்கள் அப்பாவுடைய தாக்கம் இருக்கான்னா இருக்குது, பிற கதாபாத்திரங்களுடைய தாக்கமும் அதில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதில் அவர் அப்பாவுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். தோளில் பாபுவை தூக்கிக்கிட்டு விடியற் காலையில் கச்சேரி கேட்டுட்டு என்னடா ராகம் அது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரக்கூடிய ஒரு அப்பாவாக வைத்தி இருக்கார். வைத்தி வந்து பாபு கிட்ட சொல்கிறது, அந்த இசை கற்றுக்கிறதுக்காக பாபு சேரும்போது வைத்தி வந்து பாபு கிட்ட சொல்கிறது வந்து ஒரு சக்தி உபாசனையை பற்றி வைத்தி வந்து சொல்லிக் கொடுக்குறார். நான் உனக்கு ஒரு மந்திர ஜபம் சொல்லித்தரேன், அந்த மந்திர ஜபத்தை நீ தொடர்ந்து செய்யணும், அதை செய்யும்போது ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருந்தால் உனக்கு சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைத்தி வந்து அந்த மந்திர உபாசனையை வந்து பாபுவுக்கு செய்கிறார். அப்போது தொடர்ந்து அவனுடைய அப்பா, அவனுடைய ஆசிரியர் அப்படிங்கிற 2 மேதைகள், மரபுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய 2 மேதைகள் அவனுக்கு சொல்லக்கூடியது ஒழுக்கம் முக்கியம். கலையை கற்றுக்கிறதுக்கு, கலையில் தேர்ச்சி பெறுறதுக்கு ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்கிறாங்க. இந்த மந்திர உபாசனையும் இசையையும் அவன் கற்றுக்கிட்டே, சங்கீதத்தையும் அவன் கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம்மா அப்படிங்கிற பெண்ணோட உறவு ஏற்படுது. தங்கம்மாவோட அவனுக்கு ஏற்படக்கூடிய உறவு அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் அந்த உறவில் தான் பிறழ்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த எண்ணத்திலிருந்து அவனுக்கு யமுனா மேலே தனக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு தெரிய வருது. அதை அவன் ரொம்ப ஸ்திரமாக உணர்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு யமுனாவை அடையிறது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் தொடர் போராட்டங்களுக்கு அப்புறம், மனப்போராட்டங்களுக்கு அப்புறம் அவன் யமுனாவை அடையிறான். ஆனால் அவன் யமுனாவை அடையிறது அப்படிங்கிறது வெறும் யமுனாவை அடையிறது இல்லை. வைத்தி அவனுக்கு சொல்லி கொடுக்கறது சக்தி உபாசனை. வைத்தி அவனுக்கு சொல்லி கொடுக்கறது வைத்தி அவனுக்கு சொல்லி கொடுக்குற மந்திரம் வந்து சக்தியை அடையிறதுக்கு, சக்தினா அம்பாலை அடையிறதுக்கு தேவையான ஒரு உபாசனையை தான் வைத்தி சொல்லி கொடுக்குறார். ரங்கண்ணாவும் தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணுறது அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். இந்த அம்பாளுங்கிறத வச்சுக்கிட்டு அதை நேரடியாக ஒரு ஜாதிய குறியீடாக பார்க்கக்கூடிய விமர்சனங்களும் ஜானகிராமன் மேலே வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அம்பாளுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கலையுடைய ஒரு சிம்பல்.
கலையில் நாம் அடையக்கூடிய பரிபூரணம் அப்படிங்கிற நிலையுடைய சிம்பிள், எல்லா விதத்துலேயும் முழுமை அடையக்கூடிய ஒரு விஷயத்துடைய சிம்பிள். நாம் வந்து நம்மளுடைய மரபுகளில் அம்பாள் அப்படிங்கிற இமேஜை வந்து பரிபூரணி பரிபூரணி பரிபூரணிங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நிறைவானவள், எல்லா விதத்துலேயும் நிறைஞ்சவள். அப்போது அதுதான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய இமேஜ். அந்த நிறைவுங்கிறது கலையில் அவன் அடையக்கூடிய நிறைவு. இது வரைக்கும் பாபுவுக்கு சொல்லப்பட்டது என்ன? கலையில் நிறைவு அடையணும், கலையுடைய உச்சத்தை தொடணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு ஒழுக்கம் முக்கியம், அதுக்கு உபாசனை முக்கியம். உபாசனை அப்படிங்கிறது ஒழுக்கத்துடைய வழி அப்படின்னு சொல்லப்பட்டு அவன் தொடர்ந்து ஒழுக்கத்தின் மேலே நின்று ஒழுக்கத்தின் வழியாக தான் கலையுடைய உச்சத்தை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தன்னுடைய காதலின் வழியாக, தன்னுடைய ஏக்கத்தின் வழியாக அவன் வந்து யமுனாவை அடையிறது அப்படிங்கிறது தன்னுடைய ஏக்கத்தின் வழியாக, தன்னுடைய காதலின் வழியாக, தன்னுடைய பக்தியின் வழியாக அவன் வந்து அந்த அம்பாளை அடையிறதுக்கு சமமான விஷயந்தான், கலையுடைய உச்சத்தை அடையிறதுக்கு சமமான விஷயந்தான். அப்போ இதை ரெடியூஸ் பண்ணால் ரொம்ப கிளியரான இதை ரொம்ப கிளியராக வார்த்தைகளில் சொன்னால், ஒழுக்கத்தின் வழியாக கலையுடைய உச்சத்தை அடையிறதுக்கும் அனுபவத்தின் வழியாக, உணர்வின் வழியாக, அதில் தோயறதன் வழியாக நாம் கலையுடைய உச்சத்தை அடையிறதுக்கும் நடுவில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் மோகமுள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது எவ்வளோ பெரிய இமேஜ். அப்போது கலையை பற்றின ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி மோகமுள்ளுக்குள்ளே ஒரு வரி இருக்கவே இருக்காது. மோகமுள்ளுக்குள்ளே அப்படி ஒரு வரியை நம்ம தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் அதை சொல்லவும் மாட்டார். ஜானகிராமனுடைய தன்மை இல்லை அது. ஆனால் ஜானகிராமனுக்கு இப்படி ஒரு அந்த நாவலுக்குள்ளே இப்படி ஒரு இழை செயல்படுது. இது அவருடைய என்ன சொல்கிறது, மன விரிவை காட்டுது. கலையுடைய உச்சங்கிறது ஒழுக்கத்துடையது. தொடர்ந்து இங்கே கர்நாடக சங்கீதத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கர்நாடக சங்கீதங்கிறதே முழுக்க முழுக்க ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடியது தான். அதில் பாடகருடைய இல்லை அதை வந்து அந்த இசைக்கலைஞருடைய ஆலாபனைக்கு அவருடைய ரசனைக்கான இடங்கிறது லிமிட்டட் தான். அதில் எப்போதுமே அதோடைய அளவு குறைச்சல் தான். இந்துஸ்தானி சங்கீதத்துலேயோ இல்லை ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லேயோ அதுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கர்நாடக சங்கீதத்தில் கிடையாது. கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப கிளியரான ரூல்ஸ் உண்டு, கிராமர் உண்டு. அந்த இலக்கணத்தின் வழியாக தான் அவர் அந்த உச்சத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நாவலுக்குள்ளே ஹிந்துஸ்தானி சங்கீத கலைஞர்கள் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்து ரங்கண்ணாவை சந்திக்கக்கூடிய, ரங்கண்ணா, பாபு, யமுனா 3 பேரும் அந்த கலைஞர்களுடைய இசையை கேட்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். நாவலுடைய கடைசியில் யமுனாவை அடைஞ்சதோடு அந்த நாவல் முடிஞ்சிருந்தால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எளிய பொருந்தா காமக்கதை அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் நாவல் அங்கே முடியாது. நாவல் அதுக்கப்புறம் பாபு கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு இந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கிறதுக்காக போகிறதோட அந்த நாவல் முடியும். அப்போது கிராமர் தான் கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இலக்கணம் தான் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அனுபவம் தான் கலை, ரசனை தான் கலை அப்படிங்கிற இடத்த நோக்கி பாபுவுடைய கலை சார்ந்த அழகியல் மூவ் ஆகிறது. இதில் யமுனாவை அடையிறதும் ஒரே ட்ராக்கு தான். இதுக்கு நடுவில் தஞ்சாவூருடைய சமூகத்தை பற்றி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சூழலை பற்றி, அந்த நாவலை பற்றி பேசுகிறதுக்கு அதை அப்படி பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் பேசுனதே வந்து எனக்கு உள்ளூரை வந்து ரொம்ப அந்த நாவலுடைய ரகசியத்தெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஓப்பன் பண்ணி காட்டிட்ட மாதிரியான ஒரு வல்கரான ஃபீலிங் எனக்கு கொடுக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு உரையில், இந்த மாதிரி ஒரு அவையில் அட்லீஸ்ட் இங்கே அதை சொல்லும்போதாவது அது இதுக்கப்புறம் அப்படி படிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் நான் அதை செய்கிறேன். அப்போது இந்த அளவுக்கு விரியக்கூடிய நாவலில் பேசுகிறதுக்கு இன்னமும் எத்தனையோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. நான் ராஜம்ங்கிற கதாபாத்திரத்தை பற்றி பேசவே இல்லை, பார்வதி பாய் அடையக்கூடிய அனுபவங்களை பற்றி நான் பேசவே இல்லை. அவங்க எல்லாருக்கும் தனித்தனியான ட்ராக் இருக்குது. மோகமுள்ளோட இணை வைத்து பேசக்கூடிய, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவருடைய சமகால எழுத்தாளர்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசனும் முக்கியமானது தான். மோகமுள்ளோட இணை வைத்து பேசக்கூடிய கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை பின்னணியை கொண்ட ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போகும். ஆனால் ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போகும் தி ஜானகிராமனுடைய மோகமுள்ளுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம படித்து ரியலைஸ் பண்ணோன்னா, தீவிர இலக்கியத்துக்கும் ரசனை பூர்வமான இலக்கியத்துக்கும் பிரகடனத்துக்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் உரத்த துணியில், பிரகடனம்னு சொல்கிறது கொஞ்சம் மேபி அ பிட் டூ மச், ஆனால் கொஞ்சம் உரத்த தொனியில் பேசக்கூடிய பாரிஸுக்கு போவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அழகியல் வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அந்த வேற்றுமை ரொம்ப கிளியராக தெரிகிற இடம் ஒன்று உண்டு. அந்த இடம் வந்து சேஷையா அப்படிங்கிற, பாரிஸுக்கு போ படித்தவங்களுக்கு தெரியும். பாரிஸுக்கு போல வந்து சாரங்கனுடைய அப்பா அவர் தான் மூத்த இசைக்கலைஞரான சேஷையா. அந்த சேஷையா வந்து கடுமையான ஒழுக்கவாதி.
சாரங்கன் பேசக்கூடிய அந்த மேற்கத்திய வேல்யூஸ், மேற்கத்திய கலைகளை பற்றின அவனுடைய அழகியல் பார்வைகளுக்கெல்லாம் கடுமையான எதிரானவர். அவர் வந்து ரொம்ப மரபான இந்திய மனத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நிறுத்தப்படுறவர். நாவலுடைய தொடக்கத்திலிருந்து நாவலுடைய முடிவு வரைக்கும் சேஷையா ஒரே இடத்துல தான் இருப்பார். சேஷையா மரபுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் பிடிச்சு வச்ச ஒரு சிலை, மரபுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மெட்டஃபாருக்காகவே பிடிச்சு வைக்கப்பட்ட ஒருத்தர். ஆனால் இதில் வரக்கூடிய பாபுவுடைய அப்பா வைத்தி அப்படி பிடிச்சு வைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் கிடையாது. பாபுவுடைய அப்பா வைத்தி, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒழுக்கம் முக்கியம், உபாசனை முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபுடைய குரலாக இருக்கக்கூடிய வைத்தி, அந்த நாவலுடைய முடிவில் யமுனாவுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதத்தில் ஸ்ரீமதி யமுனா அப்படின்னு அவர் ரெஃபர் பண்ணுவார். அது எவ்வளோ பெரிய நகர்வு. பாபுவுக்கும் யமுனாவுக்கும் அப்போ கல்யாணம்லாம் இருக்காது. அவர் மனசுக்குள்ளேருந்து அந்த உறவை அவர் அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் அது. அவர் நகர்ந்து வருவார். வெறும் மரபுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மட்டுமே பிடிச்சு வைக்கப்பட்ட சிலையாக நின்று அவர் ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனை மட்டும் செய்யாமல் அவர் ஒரு மனுஷனாக நம்மளை மாதிரியே வளர்ந்து நாவலுடைய கதை போக்கில் மாறி, பாபுவுக்கும் யமுனாவுக்கும் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கோ அதை பேக்ரவுண்டில் சத்தமே இல்லாமல் தானும் அடைஞ்சு அவர் ஒரு உச்சத்தை நோக்கி வந்து நிற்கிறார். அப்போ பாபுவுடைய நகர்வுக்கு சமமான ஒரு நகர்வு. ஆனால் என்ன கேட்டால் பாபுவுக்கு அதில் நகர்றதுக்கு தேவையான சகல நியாயங்களும் இருக்குது. ஆனால் வைத்தி நகர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப மகத்தான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இருமையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 அப்போசிங் ஃபோர்ஸஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்போதுமே ஈஸி. ஹீரோ, வில்லன், இந்தியா, பாகிஸ்தான், ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அந்த மேட்ச்சில் நம்ம யாரை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம அதை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி இருமைகளால் ஆனது இல்லை அப்படிங்கிறது ஜானகிராமன் மாதிரி ஒரு கலைஞருக்கு தெரியும். மனுஷங்க தங்கள் அளவில் மாற முடியும். அவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள்ஸ், பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள்ஸ் இல்லை. இந்த ஸ்கொயருக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்படி ஏதேதோ மாறி மாறி வகைமைக்குள்ளே அடைக்க முடியாத வடிவங்களில் அவங்க இருக்க முடியும். மனுஷங்க வந்து தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சிஸால் தான் முழுசாக டிஃபைன் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது ஜானகிராமன் மாதிரி ஒரு மகத்தான கலைஞருக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி விஷயங்களை தான் தன்னுடைய நாவல்களுக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுறார். இந்த 2 நாவல்கள் பரவலாக அறியப்பட்டதுனால அதிலிருந்து நான் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ செம்பருத்தியில் வந்து என்னால் குஞ்சம்மாவுடைய கதாபாத்திரம் மாதிரி வரக்கூடிய விதத்தை வச்சு எனக்கு அப்படி ஒரு என்னால் அப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அப்புறம் மலர் மஞ்சத்தில் பாலிங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சிஸை வச்சு அது எப்படி தனக்குள்ளேயே முரண்களை கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு என்னால் ஜானகிராமனுடைய இந்த தரப்பை சொல்ல முடியும். இப்படி அவருடைய எல்லா இடங்களையும், இப்போது கோதாவரி குண்டு அப்படின்னு அவர் ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருக்கார். அந்த சிறுகதையை படிக்கும்போது தெரியும், வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா அந்த கடைசி பாத்திரம் வரைக்கும், செம்பு பாத்திரம் வரைக்கும் கொண்டு வந்து அதை வெங்கல பாத்திரம், அந்த வெங்கல பாத்திரம் வரைக்கும் கொண்டு வந்து அதை வச்சு காசு வாங்கிட்டு போய் நல்ல தலை நிறைய மல்லிகைப்பூவோட சினிமாவுக்கு போகக்கூடிய, அந்த காசை வச்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை பற்றினது அந்த கதை. அப்போது அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை ஜானகிராமன் எந்த விதத்துலையுமே ஜட்ஜ் பண்ணவே மாட்டார். இது தப்பு, இது சரி, இதுதான் கரெக்டு, இது வந்து தப்பானது, நீ இவ்வளோ மாதிரி இவ்வளோ மாதிரி இருக்காத, எதுவுமே சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும், அவருக்கு மனுஷங்க பல டைமென்ஷன்ஸ் கொண்டவங்க, பல விதத்துலேயும் அவங்கள எந்த விதத்துலையும் டிஃபைன் பண்ணி அடக்கிட முடியாது. அவங்க பிடிச்சி வச்ச களிமண் பொம்மைகள் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த உயிர்ப்பு தான் அவருடைய படைப்புகள் மொத்தமாக திரண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து மனுஷ மனசுடைய ஆழமும் அகலமும் அழகும் தெரியும். ஆழத்தை அவர் அசிங்கமாக பார்க்கக்கூடியவர் கிடையாது. அவர் வந்து காமத்துக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர் அப்படின்னு அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து தன்னுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படிங்கிற ரொம்ப பிரமாதமான ஒரு புஸ்தகத்தில் வந்து ஜானகிராமனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறார். அந்த கட்டுரையில் அவர் பேசும்போது ஜானகிராமனுக்கு இருக்கிறது காமத்துக்கு எதிரான ஒரு மனோநிலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களில் எனக்கு ஏற்பு உண்டு. அவர் எனக்கு ஆசிரியர் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு ஏற்பு கிடையாது. அவருடைய ஜானகிராமனுடைய உலகம் காமத்துக்கு எதிரானதில்லை. அவர் காமத்தை வந்து இன்னும் திரும்பவும் வந்து ஒரு புனிதமில்லாத ஒரு அசிங்கமாக பார்த்துருந்தாருன்னா அவர் என்ன இலக்கியவாதியாக இருந்திருக்க முடியும்? ஏற்கனவே தான் அந்த புனிதமும் அசிங்கமும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு பல 100 வருஷமாக பல 1000 வருஷமாக நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கேன்.
அது எதுக்கு திரும்பவும் ஒரு ஆள் வந்து கதை எழுதி ரீஎம்ஃபசைஸ் பண்ணணும்? அதில் என்ன இருக்குது? அவர் அதை மனுஷ மனசுடைய அழுக்காக பார்க்கல, அவர் அதை மனுஷ மனசுடைய இயல்பாக பார்த்தார். காமத்தை அடைவோம், அடைஞ்சு அதுக்கப்புறம் வெளியேயும் வருவோம், திரும்பவும் அடைவோம். இந்த பெரினியல் ஏக்கம் இருக்குல்ல, இது மனித வாழ்க்கையுடைய ஒரு இயல்பு. அடைஞ்சதுக்கப்புறம் நிராசையும், நிராசை கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் ஆசையும், இப்படியே இந்த சுழற்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது மனுஷ வாழ்க்கையுடைய ஒரு இயல்பு. அந்த இயல்பு ஜானகிராமனுக்கு தெரியும். அவருக்கு அதில் எந்த சைடுமே கிடையாது. அவருக்கு வந்து இது புனிதம், இது அசிங்கம் அப்படிங்கிற எந்த சைடும் இல்லை. அவரால் மனுஷங்களை அவங்களுடைய முழு காம்ப்ளெக்சிட்டிஸோடு பார்க்க முடியும், காம்ப்ளெக்சிட்டிஸோடு அவருடைய கதைகளில் கேப்சர் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர். இந்த காமங்கிறது அவருக்கு வெறும் காமம் இல்லை. நான் முதல்லையே சொன்ன மாதிரி அவருடைய காமத்தை வெறும் காமமாக மட்டுமே பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிக்கலானது. அவர் காமத்தை எழுதுகிறார் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னால், யாராவது உங்ககிட்ட வந்து ஜானகிராமன் காமத்தை எழுதக்கூடிய எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால், அவர் காமத்தை மட்டும்தான் எழுதுகிறாரா அப்படின்னு நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி கேட்கலாம். இல்லை, அவருடைய டெக்ஸ்ட்டை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கலாம். படித்து பார்த்தா அவர் வெறும் காமத்தை மட்டும் எழுதலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு காமங்கிறது வேறு விதமான இன்ஃப்ளூயன்ஸுகளுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அவர் தன்னுடைய கட்டுரைகளில் ஒரு இடத்துல காமம் ஒரு விதமான ஆன்மீக அனுபவத்தை நோக்கி போகக்கூடிய, இல்லை ஒரு விதமான எக்ஸ்ட்ரா அனுபவத்தை நோக்கி, ஒரு சராசரி தளத்திலிருந்து வேறு விதமான அனுபவத்தை நோக்கி மனுஷனை நகர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ரஜினிஷ் தேவையில்லை. நம்ம மரபில் அது பல ஆயிரம் வருஷமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரையில் அவர் ரொம்ப கிளியராகவே எழுதுகிறார். அப்போது அவருக்கு காமங்கிறது வெறும் காமம் இல்லை, அது வந்து படுக்கை அறைகளில் கட்டில்களில் முடியக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு அது ஒரு கான்டெக்ஸ்ட், அது ஒரு ப்ரிடெக்ஸ்ட். அதை முன் வச்சு அவர் அதன் மூலமாக வேறு ஏதோ சொல்கிறார். மனுஷன் அடையக்கூடிய வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸஸுடைய ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய வெர்ஷனாக அவர் காமத்தை முன் வைக்கிறார். இப்போ யாரோ ஒரு ஆள் வந்து திடீர்னு தியானம் பண்ணி அந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்கரத்தை திறந்து அந்த உச்சி வரைக்கும் போகிறது இப்படின்னு ஒரு ஆள் கதை எழுதுனா அதை நம்ம எவ்வளோ நேரம் படிப்போம்? அப்புறம் இது வந்து எத்தனை மனிதர்களோட கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். அவர் தன்னுடைய கட்டுரைகளில் தொடர்ந்து சொல்லக்கூடியது, அவர் வந்து எம்வி வெங்கட்ராம் வந்து ஜானகிராமனை பற்றி எழுதின நினைவு குறிப்பில் ஜானகிராமனுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனில் கம்யூனிகேஷன் வந்து கலையுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறத நீங்களும் நானும் எப்போவே ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறார். அப்போது ஜானகிராமனுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். தன்னுடைய கலை வந்து தனக்கானது மட்டுமல்ல, அவரே தன்னுடைய கதைகளை பற்றி எழுதும்போது 3 வகையாக தன்னுடைய கதைகளை வந்து பிரிச்சுக்கிறார். எனக்காக எழுதுவது, எனக்கும் உனக்குமாக எழுதுவது, உனக்காக மட்டும் எழுதுவது, இப்படி 3 கேட்டகரியாக தான் வந்து அவர் தன்னுடைய கதைகளை பிரிச்சுக்கிறார். அப்போது அவருக்கு வந்து கலைங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் புரியாத ஆப்ஸ்கியூரான விஷயமாக இருக்கணும், சிட்டுக்கான விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கிடையாது. புத்தியை யூஸ் பண்ணி கலையை திருகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வேலை தான். உனக்கு கதை புரியல இல்லை, அப்போ நான் தான் வந்து உனக்கு சொல்லணும், நான் சொன்னா தான் உனக்கு இந்த கதை புரியும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு அதிகாரம் தானே. அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து வாசகன்கிட்ட பவர் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்குல்ல. வாசகன் அதை புரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் அவன் ஒரு கதை எழுதிட்டான்னா என்ன பண்ணுறது? அப்படி ஆகிடக்கூடாது. அப்போது நம்ம எழுதுகிற கதையை நம்ம வந்து விளக்கி சொல்லி, நாம் படித்த புஸ்தகங்களெல்லாம் ரெஃபர் பண்ணி, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் படித்தா தான் இந்த கதை புரியும் அப்படின்னு சொல்கிற அப்ஸ்கியூரிட்டி ஒரு விதத்தில் பவருடைய வெளிப்பாடு தான். அறிவாக இருக்கிறது பவருடைய வெளிப்பாடு இல்லை, அறிவார்த்தம் பவருடைய வெளிப்பாடு இல்லை, அறிவார்த்தத்துக்கு அப்ஸ்கியூரிட்டி தேவையும் இல்லை. அறிவாளிகள் எல்லாருமே சிடுக்காக இருப்பாங்க, அறிவார்த்தங்கிறது சிடுக்காக இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு போலி பிம்பம், அது ஒரு மித், அது உண்மை கிடையாது. அறிவு தெளிவானது, அறிவு சுடர்மிக்கது. அப்போது அறிவை வந்து எந்த விதத்துலேயும் இருட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு அதை அறிவுன்னு கிளைம் பண்ணுற எதையுமே நம்ம நம்ப முடியாது. அது எதுவுமே கலையும் கிடையாது, அதுங்க எல்லாமே போலிகள். இங்கிலீஷில் கீச் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கீச் அப்படின்னா போலிக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த விதமான கீச் தான் வந்து இருட்டுக்குள்ளே ரகசியமாக உட்காந்துக்கிட்டு நான் எங்கே இருக்கேன் கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற கண்ணாமூச்சி விளையாடுறது வந்து அப்படி ஒரு போலிக்கலையுடைய வெளிப்பாடு தான். உண்மையான அறிவுங்கிறது ஒளிமிக்க வெளிச்சத்தில் நின்று நம்ம கூட பேசக்கூடிய, நேரடியாக பேசக்கூடிய. அப்போ ஜானகிராமனுக்கு அப்படியான கலைகள் மேலே தான் நம்பிக்கை இருந்திருக்கு. அவருக்கு வாசகர்களுக்கு கம்யூனிகேட் ஆகணுங்கிறதுல ரொம்ப கிளியராக. அப்போ அவர் சொல்லக்கூடிய வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸஸை, மனிதர்கள் அடையக்கூடிய உச்சங்களை கம்யூனிகேட் ஆகிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? எளிமையான வழி காம். இப்போ அவருடைய நாவல்களை பற்றி, அவருடைய சிறுகதைகளை பற்றி பேசக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து
அவருடைய சிறுகதைகளில் அவர் வேறு வேறு தளங்களை அச்சீவ் பண்ணாலும் அவருடைய நாவல்களில் தொடர்ந்து காமத்தை பற்றி மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கார். அவருக்கு அதில் வேறு தளங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இந்த விமர்சனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியும். அப்படி ஒரு ஆள் ஏன் யோசிப்பார்? நான் சிறுகதையில் நிறைய வித்தியாசமாக எழுதி பார்ப்பேன். நாவல்னால் நான் ஒரே சப்ஜெக்ட் தான் எழுதுவேன். நாவல்னால் நான் வேறு வெரைட்டியாக எழுத மாட்டேன், ஒன்றே ஒன்று தான் எழுதுவேன் அப்படின்னு ஏன் ஒரு ஆள் யோசிப்பார்? அது ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு தாட் இல்லையா? ஒரு மனசு விதவிதமாக எழுதுறதுக்கு ஆசைப்படுது அப்படின்னா அது எல்லா வடிவங்கள்லையும் விதவிதமாக எழுதணும்னு தான் ஆசைப்படும். ஒரு வடிவத்தில் எனக்கு இப்படி தான் இருப்பேன், இன்னொரு வடிவத்தில் வேறு விதமாக இருப்பேன் அப்படின்னா அது ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி இருக்குல்ல. அப்படி கிடையாது. அவருடைய நாவல்களுக்குள்ள காமம் ஒரு தளம் சார்ந்தது. அவருடைய எல்லா நாவல்களையுமே காமம் ஒரு தளம், ஒரு அளவு. அது ஒரு ப்ரிட்டெக்ஸ்டாக அவங்க முன்னாடி நிற்கிது. அதை தாண்டி உங்களால் பார்க்க முடிஞ்சால் அதுக்குள்ளே வேறு விதமான அனுபவங்கள், மனித இயல்புகள் என்னென்னவோ அதில் பிடிபடுது. அது எல்லாத்துக்கும் அவர் அதை ஒரு ப்ரிட்டெக்ஸ்டாக முன் வச்சுருக்கார். ஏன்னா அது ஒரு ஆதாரமான உண்மைங்கிறத ஜானகிராமனுக்கு தெரியும். காமத்தின் மீதான கவர்ச்சி எத்தனை போலியானதோ அதே அளவுக்கு போலியானது காமத்தின் மீதான எதிர்ப்புணர்வு. காமம்னா காமத்தை எழுதினாலே கிளுகிளுப்பு அடையிறது எவ்வளவு சீப்பான விஷயமோ, காமத்தை எழுதினாலே அசிங்கங்க அப்படின்னு சொல்கிறதும் அவ்வளவு சீப்பான விஷயந்தான். அப்போ இது ஒரு ஆதார மனித இயல்பை எப்படி நம்மளால் மறுக்க முடியும்? காமம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாரும் அதுக்கு சப்ஜெக்ட் ஆகிருக்கோம்ல, மனுஷ வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவிக்கிறோம்ல. அப்போ அந்த ஆதார உண்மையை எப்படி நம்மளால் மறுக்க முடியும்? அப்போ அந்த ஆதார உண்மையுடைய ஒரு பகுதியாக தான் அவர் காமத்தை பார்க்குறார். அதை தவிரவும் பிற ஆதார உண்மைகளை அவரால் பார்க்க முடியுது. ஒரு கலைஞன் மட்டுமே சொல்லக்கூடிய சில இடங்களுக்கு ஒரு சாமானியனால் ரியலைஸ் பண்ண முடியாத பல தளங்களுக்கு அவரால் போக முடியுது. அப்படிங்கிறது தான் ஜானகிராமனுடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன கேட்டால் ஜானகிராமனுக்கு காமம் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்ன அழகுடைய இன்னொரு வடிவம். பரிபூர்ணமாக நிறையக்கூடிய அழகு அப்படிங்கிறது தன்னளவிலேயே ஒரு தெய்வம் அப்படின்னு ஒரு சிந்தனை பள்ளி உண்டு. பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி, நத்திங் மோர் அப்படின்னு ஜான் கீட்ஸுடைய ஒரு வரி இருக்குது. அழகெனும் தெய்வம் தான் அதுவென்று கண்டேன் அப்படின்னு பாரதியுடைய ஒரு வரி இருக்குது. சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற வார்த்தையில் சௌந்தர்யங்கிறது தன்னளவில் கடவுளுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக மாறிடுது. அப்போது அழகு அழகாக இருக்கிறது இல்லை, அழகு ஒரு லக்ஸுரின்னு பார்க்குறது இருக்குல்ல. அடிப்படைகள் பூர்த்தி ஆகட்டும், அடிப்படைகள் பூர்த்தியானதுக்கப்புறம் அழகை தேடி போவோம். அழகுங்கிறது ஒரு விதமான லக்ஸுரி அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமான மொன்ன பார்வை. அந்த பார்வைக்கு வேலிடிட்டி ரொம்ப கிடையாது. அழகு ஒரு மனித நெசசிட்டி. அது அழகுணர்வுங்கிறதும் அழகாக இருக்கிறதுங்கிறதும் எந்த ஒரு விஷயத்தையும், அழகுங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரும்ப ஃபேர் அண்ட் லவ்லி பியூட்டி இல்லை, பார்க்க அழகாக இருக்கிறது இல்லை. அழகுங்கிறது எந்த ஒரு ஒர்க்குக்குள்ளேயும் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் சேரக்கூடிய பரிபூரணம், ஹார்மனி அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான இங்கிலீஷ் வார்த்தையாக நான் நினைப்பேன். எந்த ஒரு விஷயத்துலையும் சேரக்கூடிய முழுமையும் நிறைவும் தான் அழகு. அப்போது ஒரு டீ போட்டால் கூட அதை அழகாக போட முடியும், சமைச்சா அழகாக சமைக்க முடியும், பாடினா அழகாக பண்ணும், வீட்டை தொடச்சா அழகாக துடைக்க முடியும். அப்போ அழகுங்கிறது எல்லாத்துலேயும் சேரக்கூடிய ஒரு ஹார்மனி. அந்த ஹார்மனி தான் அவர் காமத்தில் பார்க்குறது. அவர் அதோடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் இதை பார்க்குறார். இந்த கீட்ஸுடைய தரப்பு, இந்த அழகை தன்னளவில் ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக அம்சமாக பார்க்கக்கூடிய தரப்பு அவர் கூப்பராக்கிட்ட இருந்து வந்திருக்கலாம், அவர் படித்த சமஸ்கிருத காவியங்கள்லேருந்து வந்திருக்கலாம். சமஸ்கிருத காவியங்களில் இதுக்கான அழகை எவ்வளவு தூரம் போற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபுமே சமஸ்கிருத காவியங்களில், வடமொழி காவியங்களில் இருக்கே. அப்போ இது எல்லாமே அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். சங்கீத ரசனை உள்ள ஒரு ஆளுக்கு அழகும் நிறைவும் அப்படியான ஒரு முழுமையை கொடுத்துருக்கலாம். அவர் அதைத்தான் காமத்தின் வழியாக பார்க்குறார். அதை விட்டுட்டு அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பான ஒரு கிமிக்காகவோ இல்லை ஒரு எளிமையான விஷயமாகவோ பார்க்குறதுங்கிறது நாம் ஜானகிராமனுடைய கான்டெக்ஸ்ட்டை பார்க்காம இருக்கிறதுக்கு ஒப்பானது தான். ஜானகிராமனை பற்றி தமிழில் ரொம்ப நல்ல கட்டுரைகள், ஜானகிராமனுடைய படைப்புகளை விமர்சித்து ரொம்ப நல்ல கட்டுரைகள் தமிழில் வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜானகிராமனை பற்றி எழுதப்பட்ட, ஜானகிராமனுடைய படைப்புகளை பற்றி ரொம்ப ரசனைப்பூர்வமாக எழுதப்பட்ட புக்குங்கிறது கவிஞர் சுகுமாரன் எழுதின மோகப்பெருமயக்கம்.
மோகப்பெருமயக்குங்கிற புக்கு தான் ஜானகிராமனுடைய ஏஸ்தட்டிக்ஸை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட விதமாகவே அதை அக்னாலஜ் பண்ணுறதுக்கு, நம்ம சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை அஃபர்ம் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த புஸ்தகங்கிறது கவிஞர் சுகுமாரனுடைய மோகப்பெருமயக்கு தான். நண்பர்களே, இப்படி சொல்லி நான் இதை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்திய பக்தி மரபில் 3 விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. பிரார்த்தனா, உபாசனா, ஆராதனா அப்படிங்கிற 3. சென்னை வாசிகளுக்கு இந்த 3 பெயர்களும் தேட்டர்களுடைய பெயர்களாக, தேட்டர் ஸ்க்ரீன்ஸ், ஒரு காலத்தில் இருந்த தேட்டர் ஸ்க்ரீன்ஸுடைய பெயர்களாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுங்க இந்திய பக்தி மரபுடைய 3 வகையான வழிபாட்டு அமைப்புகள். பிரார்த்தனாங்கிறது நேரடியாக நமக்கு தெரியும், ப்ரே பண்ணுறது. உபாசனாங்கிறது சடங்குகள் மூலமாக, ஒழுக்கத்தின் மூலம். உபாசனைங்கிறது ஒழுக்கத்தின் மூலமாக, தீவிரமான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தெய்வத்தை அடைகிறது. 3வது வழி இருக்குது, ஆராதனை. தெய்வத்தை கொண்டாடி 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 தெய்வத்தை அடைகிறது. தெய்வத்துக்காக ஏங்கி பக்தி வச்சு தெய்வத்தோட உரையாடி, தெய்வத்தை கொண்டாடி, தெய்வத்தை ரசித்து அந்த தெய்வ நிலையை அடையிறது, அது ஆராதனை. இந்த பேச்சுக்கு, இந்த உரைக்கு தலைப்பு கேட்ட உடனே எனக்கு தோணுனது கலை எனும் ஆராதனை அப்படிங்கிறது தான். ஜானகிராமனுக்கு கலைங்கிறது வெறும் கலை அல்ல. ஜானகிராமனுடைய கலைங்கிறது தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு, தன்னுடைய திறமைகளெல்லாம் வெளியே காட்டிக்கிறதுக்கான ஒரு வழி மட்டும் கிடையாது. ஜானகிராமனுடைய கலைகள், அதுங்க சிறுகதைகளாக இருந்தாலும், கட்டுரைகளாக இருந்தாலும், நாவல்களாக இருந்தாலும், அவருக்கு கலைங்கிறது ஒரு ஆராதனை. அவர் அழகை ஆராதிக்க கிடைச்ச ஒரு வழியாக தான் அவர் கலைகளை பார்த்தார். அதுதான் அவருடைய எல்லா இடத்துலையும். அவர் ஒரு சின்ன பத்தி எழுதினா கூட, கரிச்சானின் சங்கீதம் அப்படின்னு கூப்பராவுக்காக அவர் எழுதக்கூடிய ஒரு சின்ன பேராகிராஃப், ஒரு அஞ்சலி குறிப்பும் கூட அவ்வளோ நிறைவாக, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ கச்சிதமாக இருக்கும். கச்சிதங்கிறது மாடர்ன் கச்சிதம் இல்லை, நம்ம சொல்கிற பர்ஃபெக்ஷன் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன ஹார்மனி. அந்த விதமான ஒரு ஆராதகனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன சமர்ப்பணம் தான். இதுக்கப்புறமும் ஜானகிராமனுக்காக தொடர்ந்து ஏதேதோ செய்யணுங்கிற ஆசைகளும், சமர்ப்பணங்கள் செய்யணுங்கிற ஆசைகளும் எனக்கு உண்டு. நான் செய்யக்கூடிய ஒரு எளிய சமர்ப்பணம், நான் பார்த்த மிகச்சிறந்த ஆராதகனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு எளிய சமர்ப்பணம் தான் இந்த உரை. நன்றி.